அந்தமில்லா அறிவுடையார் உரைப்ப கேட்ட அறிவு எல்லா சிந்தித்து இந்த அறம் கேளாய் செவியும் கிழந்தாயோ என்ன மந்த உணர்வும் விழிக்குறடும் கேளாச் செவியும் மற்றுமக்கே இந்த உலகத்து உள்ளன என்று அன்பர் பின்னும் இயம்புவார். ஒரே விஷயம், இந்த பாஸ்கர் எங்க இருக்காருன்னு தெரியல. மந்த உணர்வும் விழிக்குருடும் கேளாச் செவியும் மற்றுமக்கே இந்த உலகத்து உள்ளன என்று அன்பர் பின்னும் இயம்புவார். அதான் சொன்னார். உனக்கு தான், நீ தான் கண்ணு தெரியாதவன், நீ தான் காது கேட்காதவன், உனதான் அறிவு இல்லாதவன் சொல்லிட்டு சாமி தொடர்ந்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? வில்லால் எயில் 3 எரித்த பிரான் விரையார் கமலச் சேவடிகள் வெல்லால் வேறு காணேன் யான் அதிநீர் அறிதற்கு ஆர் என்பார். நில்லா நிலையீர் உணர்வின்றி நுங்கன் குருடா என் கண் உலகெல்லாம் காண்பான் யான் கண்டால் என் செய்வீர் என்று எடுத்துரைத்தார். சாமிக்கு ரோஷம் வந்துட்டு ரொம்ப. பொதுவாகவே இந்த பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸ்க்கு அது சொன்னாலே அவங்களோட எது சொன்னாலே கடுப்பாக ஆகுவாங்க அவங்க. இவர் யாரையும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை வரைக்கும். சொல்லியிருந்தா கூட யாரும் அடியார் அதை பேசியிருந்தா கூட கண்டிப்பாக அதை பொறுத்திருப்பார். ஆனால் இந்த பசங்க வந்து நம்மளுடைய ஊனத்தை அப்படி குறை சொல்லிட்டானுங்களே அப்படிங்கிறது வெளியே செவியும் இழந்தாயோன்னு கேட்டும்போது கண்ணு தெரியலங்கிற குறையா சொல்கிறானே அப்படிங்கும்போது சாமியால் பொறுத்துக்க முடியல. இவன் சொல்லலாமா நம்மளை? அதை இவனா நம்ம சொல்கிறது? நம்மளை யார் குறை சொல்லணுங்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். நம்மளை சொல்லலாம், நம்மளை விமர்சிக்கிறதுக்கும் யாருடைய விமர்சனத்தை நம்ம காதில் வாங்கணும், யாருடைய விமர்சனத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும், யாருக்கு மேலே நம்ம முன்னாடி நம்ம இருந்து காட்டணுங்கிறதுக்குலாம் தகுதி இருக்குது. தகுதியே இல்லாதவங்க வந்து நம்மளை சொல்லவே கூடாது முதல்ல. அப்படி ஒரு ஆள் வந்து சொல்லிவிட்டான். இப்போ இது சாதாரண விஷயமா இருந்தால் கூட பரவாயில்ல. கண்ணை இழந்ததை ஒரு பெரிய குற்றமாகவும் அதனால் இந்த வேலை நடக்காது போலவும் என்னமோ சொன்னதுனால சாமிக்கு ரொம்ப அதிகமான ஒரு கோபம் வருது. அப்போது என்ன போய் கண்ணு தெரியாதவன்னு எப்படி சொல்லலாம்? எனக்கு கண்ணு தெரியலங்கிறது உனக்கு தெரியுமா? எனக்கு கண்ணு தெரியுங்கிறார். என் கண்ணால் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். எதை பார்த்து கொண்டிருக்கிறேன்? வில்லால் எயில் 3 எரித்த பிரான் விரையார் கமலச் சேவடிகள், அதை பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன் எப்பொழுதும் அப்படிங்கிறார். சிவபெருமான் வில்லால் எயில் 3 மேருமலை வில்லா வளர்ச்சி ரிஷப் அந்த முப்புறத்தை சம்ஹாரம் பண்ணாரே, அந்த பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் தரிசனம் பண்ணி கொண்டே தான் இருக்கேன். எனக்கு பார்வையில் நீ எப்படா சொல்லலாங்கிறார். புரியுதுங்களா? அப்போ விரையார் கமல சேவடிகள் அல்லால் வேறு காணேன் யாம். அதனால பார்க்க சேக்கரார் சாமி சொல்ற அந்த வார்த்தையை அவருக்கு என்ன ஃபீல் இருந்திருக்கு இவர் சொல்றாரு பாருங்க. இப்ப இவருக்கும் வந்துச்சு. சேக்கரார் சாமியோட கோவம் தான் இது இல்லையா? சேக்கரார் சாமி தான் கோவம் வந்து ஒரு நாயன்மாரவே இப்படி பேசிட்டானேன்னு அவரால் தாங்கிக்க முடியாம வார்த்தையில போறாரு. அப்படி கமல சேவடிகள் அல்லால் வேறு காண்பேன் காணேன் யான் அது நீர் அறிதற்கு ஆர். எனக்கு கண்ணு தெரியுமா தெரியான்னு சொல்றது நீ யாரா? நீ எப்படா என்ன சொல்லலான்னு கேட்குற. அது நீர் அறிதற்கு ஆர் என்பார். அதோட விடல, என் கண்ணு தெரிஞ்சு உன் கண்ணெல்லாம் போனா என்னடா செஞ்சுக்கிறீங்கன்னு வேற அடுத்த கையில கேட்டுவிட்டு இருப்போம். இது ரொம்ப கொஞ்சம் அதிக ஆழம் தான் இல்லையா? இது வரைக்கும் சொல்ல வரைக்கும் ஓகே, உலக இல்லை சரிதான். ஆனால் என் கண்ணு தெரியணும். எனக்கு பிறவி கூறுடு சர்ஜரி பண்ணாலும் சரியாகாது. ஏதாச்சும் அடிபட்டு இருந்ததுன்னா பிரச்சனையா இருந்ததுன்னா வேணா மாற்றலாம் சொல்லுவாங்க. அடிபட்டு இருந்தால் கூட ஓவரா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பண்ண முடியாது. இப்போ போன வாரம் தான் எங்கள் அப்பாவுக்கு கண்ணில் சர்ஜரி பண்ணோம். போன வியாழக்கிழமை கண்ணில் போகிற ஒரு 1/4 மணி நேரம் தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. சர்ஜரின்னு பெரிய அப்படியே லேசர்லே தான். உடனே காலைல போனோம், உட்காந்து செக் பண்ணாங்க. உடனே அது அன்னைக்கு வந்து ஒரு 50 பேருக்கு பண்ணியிருக்காங்க அந்த டாக்டர். அவ்வளோ பேர் அந்த நேரத்தில் முடிச்சுட்டு கண்ணில் கட்டப்பட்டு அனுப்பிட்டான். அவ்வளோதான் மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. இது எங்கள் அம்மாவுக்கும் ஒரு கண்ணில் பிரச்சனை, இந்த கண்ணில் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ நரம்புல பிரச்சனை அப்படின்ட்டான். அதனால் சர்ஜரி பண்ணாலும் சரியாக வராது, அது அப்படியே இருக்கோன்ட்டு தான் வயசு மாறனாலும் சொல்லிட்டான். அதனால் இந்த ஒரு கண்ணில் மட்டும் பார்வை சுருக்கமாக தெரியுதுங்கிறாங்க. ஒரு கண்ணில் நல்லா தெரியுது, இந்த கண்ணில் கொஞ்சம் சுருக்கமாக. ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அதில் பாதி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுன்னாச்சு. சரி, சாமி திருவருள். அதனால் இது வரைக்கும் சாமி என்ன அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் வச்சுருக்காரு. அதனால் சாமி என்னை வச்சிருக்கிறது மாதிரி ஒரு வசத்தியான நிலையில் யாரையுமே நான் வச்சு பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என் கூட படித்தவங்கள்ட்ட, என் கூட இருக்கிறவங்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ் யாரை கேட்டாலும் என் குடும்பத்தில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இந்த நோய் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு இந்த நோய் இருக்குது, அவங்களை நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு சம்பாதிக்க முடியல, சார் இது இந்த பிரச்சனை வரைக்கும் எனக்கு கொடுத்ததே கிடையாது சாமி. இது வரைக்கும் நல்லா அவரை கூப்பிட வைக்கிறார், நல்லா பாட வைக்கிறார், பேச வைக்கிறார். ஆனாலும் நம்ம என்னமோ அவர்கிட்ட நம்ம இன்னும் கொடுக்கறது பத்தலை இல்லை. எவ்வளோ நன்றி மறந்த தன்மை தானே இதெல்லாம்.
இப்போ என்னால் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சூழ்நிலையாக இருக்குது, என்னால் வகுப்புக்கே வர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படுத்தலாம். அவர் நினச்சாருனா ஹாபி நினச்சாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக சேவ் பண்ணிட்டு எந்த வருமானத்துக்கும் வரி பண்ணிட்டார். இப்போ ஆன்லைன் வகுப்புன்னு ஒன்று தொடங்கணும், அதில் பிரச்சனையே இல்லாமல் வருமானம், வீட்டில் உட்காந்துட்டே ஒரு நாள் வகுப்படுத்தாலே போதும் கிட்டத்தட்ட. அந்தளவுக்கு அதில் வர ஆரம்பிச்சிருச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ வந்து தங்கத்தட்டில் வச்சு பார்த்துக்கிறார். ஆனாலும் நாம நினைக்கிறோம் இந்த தங்கத்தட்டு கொஞ்சம் சௌரியமா இல்லை எனக்கு, கட்டலாம் கொடுத்தா சௌரியமா இருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமா. அதனால எது சொல்ல வந்தோன்னா இந்த கண்ணை பத்தி பேசுவது நினைவு வந்துருச்சு. நில்லா நிலையீர் அவளை பார்த்து கூப்பிடுறார். நில்லா நிலையர்னா நிலையான விஷயத்துல நிற்காதவனே, மெய்ப்பொருளாகிய சிவத்தை உணராதவனே. நில்லா நிலையீர் உணர்வின்றி நுங்கன் குருடாய் எங்கண் உலகெல்லாம் காண்பான் யான் கண்டால். உன் கண்ணெல்லாம் பொட்டையா போகணும், என் கண்ணு நல்லா தெரியணும், அப்படி இருந்தா என் செய்வீர் என்று எடுத்துரைத்தார். சபதத்தை போட்டார் உடனே. அங்கே ஆக்ரோஷத்துல இது நடக்குமா, எப்படி நடக்கும் சொல்லியாச்சு. என் கண்ணு தெரிஞ்சு உங்க கண்ணு தெரியாம போனா எப்படி நல்லா செஞ்சுக்கிறீங்க, என்ன அவன் கண்ணு பார்வை எப்படி பறி போகும், போக வாய்ப்பு இல்லை. சரி இவருக்கு தான் எப்படி வரும், வரவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் பிறவி குருடர், எங்கேயும் போய் சர்ஜரி பண்ணிக்க முடியாது, மாற்றிக்க முடியாது, பண்ணிக்க ஒன்றுமே பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. சரி ஞானசம்பந்தர் மாதிரி ஒரு அருளாளர் கூட இருக்காரா, உடனே நமக்கு எது இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா பணமரத்தில் எல்லாம் ஆண் மணியாக போணுச்சு, அதனால் ஞானசம்பந்தர் வந்தார், கேட்ட உடனே ஒரு நிவாரணம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு செட்டி பண்ணுடைய பிள்ளை வீட்டுக்காரன் போயிட்டான், பம்பு கடிச்சு, உடனே வந்து சாமி வந்து சரி பண்ணார். ஒரு கொல்லிமழவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, இவர் வந்து சரி பண்ணார். அப்புறம் சாமி அப்புதினான வீட்டில் பிரச்சனையை சரி பண்ணார். சரி இந்த மாதிரி அருளாளர் பக்கத்தில் இருக்காங்களான்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்லை. சரி நமக்கு தான் அந்த பவர் இருக்கா, இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, சபதத்தை மட்டும் விட்டுட்டார். இது ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா நாளைக்கு நடந்தாகணும், அல்லது அடுத்தது நடந்தாகணும், இல்லைன்னா ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. என்னமோ நாளைக்கு என்னமோ என் கண்ணெலாம் போக போகுதுன்னு, நான் கண்ணு தெரிய போகுதுன்னு தெரிஞ்சுட்டான் அப்பா. ஆமா. அதனால நில்லா நிலையீர் உணர்வையின்றி உங்கண் குருடாய் என் கண் உலகு எல்லாம் காண்பான் யான் கண்டால் என் செய்வீர் என்று எடுத்துரைத்தார் சொன்னார் சாமி. அதோட அருகர் அது கேட்டு தேவர் அந்த அருகர் அந்த அருகர் அது கேட்டு உன் தெய்வத்து அருளால் கண்ணி பெற்றாயேல் பெருகும் இவ்வூரினில் நாங்கள் பெண்ணை இருக்கிறோம் என்று கருகுமுருட்டு கைகளால் கொட்டை வாங்கி கருத்தின் வழி தருகை கயிறும் தரியும் உடன் பறித்தார் தங்கள் தலைவரித்தார் அப்படின்னார் சேக்கரார் சாமி. இவனுங்களுக்கு என்ன வேலைன்னா எப்போதும் பிடுங்கிறது தான் வேலைங்கிறார் சேக்கரார். உண்மையான அவருடைய மனநிலை என்ன இந்த பாட்டிலன்னா, சமண பசங்களுக்கு என்ன வேலைன்னா எப்பொழுதும் பிடுங்கிறது தான் வேலைன்னார். எப்போதும் வேலை இல்லை, பிடுங்கிறது. அதனாலதான் இப்ப அவர்கிட்ட எதுவும் பிடுங்கலாங்கிறான் சாமி சொல்றாரு. எனக்கு புரியுதா இல்லையா, நீங்க பிடுங்கிறது பூராவோ தேவையில்லாததான் அப்படிங்கிறது மாதிரி. அருகர் அது கேட்டு உன் தெய்வத்து அருளால் கண்ணி பெற்றாயேல். உடனே அவன் முடிவு பண்ணிட்டான். ஏன்னா இது எப்படி நடக்கும், சபதம் விட்டாரு, இது நடக்காதுன்னு முடிவு பண்றான். ஏன் உன் தெய்வத்துடைய அருளால அவன் கண்ணி பட்டுருதுனா இந்த ஊர்ல நாங்க இருக்க மாட்டோம், அப்படி சம்பவம் நடந்துச்சுன்னா நாங்க இந்த ஊர்ல இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றானுங்க அவனுங்க. பெருகும் இவ்வூரினில் நாங்கள் பின்னை இருக்கிறோம் என்று சொல்லிக்கிட்டே என்ன பண்றான், நீ சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா அந்த ஊர் நாங்கள் ஓடிடுறோம்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி வந்தோடனே அவர் கையில் வச்சால மம்முட்டி அதை வலுக்கட்டாயமாக பிடுங்கினான், சட்டியை பிடுங்கினான், தூக்கி விட்டு எறிஞ்சிட்டான் எல்லாத்தையும். அங்கே நட்டு தறி கீரி கயிறு கீரை எல்லாத்தையும் பிடுங்கி விட்டு எறிஞ்சிட்டான். அந்த வேலை செய்ய முடியாத அளவுக்கு பண்ணிட்டான், பிடுங்கி விட்டு எறிஞ்சான் இல்லையா. அதான் சேக்கரார் சாமி கொஞ்சம் நாசூக்காக சொல்றார். கருகு முருட்டு கைகளால், அவருடைய கருகு முரட்டு பசங்க, திருட்டு பசங்க. கருகுங்கிறது கை கருப்பா இருக்குன்னு அவசியம் இல்லை, தொழில் கருத்த தொழில். கையை திருட்டு வேலை செஞ்சதுன்னா அது என்னது, கரைபடிந்த கைன்னு தானே சொல்றோம். அவர் கை கரையில்லாத கையுமா. துறவிகளை பத்தி பேசும்போது கோண சுத்தம் உள்ள துறவிம்பாங்க. அது பொதுவாக எல்லாராலையும் அப்படி போராட்டப்படுவது நம்மளுடைய 26வது மாசம் நேரத்தை அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாம். கோவண சுத்தம் அதாவது சுத்தம்னா அந்த கோவணத்தை அவங்க எதுக்காக அவிழ்க்கலன்னு அர்த்தம். அது அர்த்தம் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால மற்றவங்களாம் அப்படி இல்லையா சார்னா அப்படி கேட்கக்கூடாதுக்கு அர்த்தம் இல்லை. அது அவங்களுக்கு சிறப்பாக அவங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பெருமை. அது விளக்க முடியுதுல, கோவண சுத்தம் உள்ள ஆண்டி அப்படிம்பாங்க அப்படி சொல்லும்போது. அது மாதிரி சுத்தம் என்பது கையில் இருக்கணும். லஞ்சம் வாங்குறவன் கை கரைபடிந்த கை தானே,
அது மாதிரி இந்த கையை வந்து நம்முடைய 27 மகாசனம் கோணத்தால் ஆண்டிதான். அதனால நான் இப்போ அவங்க தான் போடுறது இப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு கருத்தை அப்படி மாற்றி சிந்திக்கக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். அவங்கள பொதுவாக எல்லாரும் சொல்லும்பொழுது அவங்கள அப்படி சிறப்பாக அப்படி குறித்து சொல்லுவாங்க. ஏன்னா நீண்ட கால துறவு, வயதாகி இருந்தவங்க, இளமையிலேயே ஆச்சாரியனா ஆனவங்க, அதிகார இளமையில கைக்கு வந்துருச்சு. அது பெரிய விஷயம் இல்லையா? இப்போ நம்ம சன்னியானத்துக்கு 50 வயசுல தான் 50 இன்னைக்கு இப்போ அடுத்த மாதம் அடுத்தது வந்து அவங்களுக்கு 60 வயசு ஆக போகுது. இப்போ 4-5 வருஷமாக தான் சன்னியானமாக இருக்காங்க. 56 வயசுல தான் அவங்க சன்னியானமாக ஆகுறாங்க. அவங்க 20-30 சன்னியானம் ஆகிட்டாங்க. அவங்க அதிக நாள் அவங்க சன்னியானம் 26 நடுப்புற இருக்காரு பாருங்க. ரொம்ப யங் பீரியட்ல அவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ யாரும் கேள்வி கேட்க முடியாத சூழல், யாருக்கும் அச்சம் இல்லாத சூழல். அப்போ என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? ஆமாம். அதனால அது அவங்கள அப்படி ரொம்ப விசேஷமாக அப்படி விருத்தி காட்டுவாங்க. அவங்கள பற்றி எந்த விஷயத்தில் குறை சொன்னாலும் அந்த விஷயத்தில் அவங்க மட்டும் குறையே சொல்ல முடியாது. அதுதான் அது காரணம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா சிறப்பாக சொல்கிறது காரணம் அதுதான். இளமையிலேயே அவங்க துறவியாக இருந்து அதிகாரத்தோட துறவியாக இருந்தும் கூட அப்படி அவங்க அப்படி ஒரு சுத்தமான நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அப்படி சொன்னாங்க. அவங்கள்ட்ட நம்ம சன்னியானம் இவங்க இருக்காங்களே, இவங்க காட்டுற பக்தி இருக்கு பாருங்க, அது எதுக்கு கூட நிற்க மாட்டாங்க. 26க்கு முன்னாடி 27 இங்கே நின்று பேசாது, அப்படியே தான் நிற்பாங்க. அது பார்க்கும்போது இன்னைக்கும் அது காட்சி நமக்கு பார்க்க கிடைக்கலையேன்னு அதை எண்ணி பார்க்குறேன். அதை ஏன்னா நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதை இருந்தாலும் இப்போ கிடைக்கல தானே, ஏன்னா 26 இல்லையே அப்போ. அதனால நம்ம சாமி நாம அவங்கள அப்படி தெய்வமாக பார்க்குறோம், கும்பிடுறோம். 27 சன்னியானம் அவங்க ஆச்சாரியனை எப்படி பார்க்குறாங்கிறது நமக்கு பார்க்க ஆசையாக தானே இருக்குது. அதை பண்ணி பார்க்கும்போது அவங்க சாம் 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 சாம்னு அவங்க கையை பற்றிக்கிட்டு வாயை பற்றிட்டு பேசுகிறதும், எதுக்கு ரெண்டு பேசாததும் பின்னாடி தான் நிற்பாங்க. எதுக்கு நிற்கவே மாட்டாங்க. என்னப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டேன்னா சாம் 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 அப்படின்னு பேசுவாங்க. அவங்க ஆச்சாரியன் ஆனதுக்கு பிறகும், இவங்க ஆச்சாரிய அபிஷேகம் ஆனதுக்கு பிறகும் அப்படி தான் பேசுவாங்க. எதுக்கு ரெண்டு பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு முறை எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கும்பாபிஷேகம், வாழ்க்கையிலேருந்து உள்ள நல்லச்சேரி அது ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு கும்பாபிஷேகம். அப்போ சன்னியானம் இளைய சன்னியானமாக இருந்தாங்க. என்ன சன்னியானம் ஃபோன் மெசேஜில் வர சொல்லிட்டாங்க, நீ வா நம்ம சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு போயிட்டேன். ஆனால் அன்றைக்கி பூசை நேரம் ஆகிடுச்சு. பூசை எப்படி ஆகும்னாக்க சன்னியானம் 26 இருக்கிறப்ப என்ன ஆகும்னாக்க சன்னியானம் பூசை எல்லாம் லேட்டாக தான் பூஜைக்கு வருவாங்க. ஏன்னா அவங்க ஏஞ்சி சாவி கொடுத்தா தான் பூஜை போட திறக்கப்படும். ஏன்னா சன்னியானத்துக்கு தான் பூசை பண்ணுறது சாவி இருக்கும். இவங்களை தூயிலேருந்து எழுப்புறதுக்கு போய் நின்றுக்கிட்ட பணிவிடலாம் சாம் சாம் சாம்னு சத்தம் போட்டே இருப்பாங்க. இப்படி தான் சன்னியானத்தை எழுப்புவாங்க. நம்ம சன்னியானத்தையும் இப்போ அதுதான் முறை, மடத்து முறை அதுதான். சன்னியானம் தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்பணும்னா இப்போ நம்ம சன்னியானம் தானே எழுந்துருவாங்க. இப்போ இருக்கிறவங்க அவளை யாரும் அவங்க எல்லாரும் எழுப்பி விட்ருவாங்க. நேரம் இருக்குது, சீக்கிரம் எழுந்திருக்கணும், வேலை இருக்குது அப்படின்னா அவங்க முதுமை இல்லைனால 90 வயசு இருக்கும். அதனால் அவங்க எழுப்புறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பணிவிடலாம் போய் நின்றுட்டு சாம்னு சத்தம் விட்டே இருப்பாங்க. அவங்க சத்தம் கேட்டோடனே அப்புறம் எழுந்திரிச்சிட்டு பூஜை பால்லாம் போயிடும். அங்கே எங்கெங்க பூசை மடத்துக்கு வர பால், அபிஷேகத்துக்கு வர பால், குருமுடத்துக்கு வர பால், மேலே கோயில் கீழே கோயில், அது துர்க்கை கோயில், எல்லா கோயிலுக்கும் உள்ள அபிஷேக பால் பூரா அங்கே சன்னியானத்துடைய அந்த படுக்கை அறைக்கு போயிடணும். காலையில் அந்த பாலில் தான் அவங்க முழிப்பாங்க. இது நம்ம மடத்தில் உள்ள சம்பிரதாயம். பாலில் தான் கண் விழிப்பாங்க சன்னியானம் காலையிலையும். இப்போ நம்ம சன்னியானத்துக்கு அதுதான் சம்பிரதாயம். காலையில் பால் போயிடும். ஃபஸ்ட்டு பால் போயிட்டால் தான் எழுந்திரிப்பாங்க. இந்த பாலை கொண்டு வந்து வச்சுருவாங்க. அந்த பாலில் தான் சன்னியானம் எழுந்திரிச்சு முகம் அதை முதல்ல பார்க்குறது பால் அப்படிங்கிற மாதிரி. அந்த பால் பார்த்துட்டு அதுக்கு பிறகு சாவி, பூசை மட சாவி இடுப்புலேருந்து எடுத்து கொடுத்து அனுப்பினா தான் பணியோட போய் பூசை மடத்தை திறந்து விளக்கெல்லாம் போடுவோம், எல்லாம் சரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் இவங்க ஏஞ்சிருப்பாங்க. ஏஞ்சி வாக்கிங்லாம் போயிட்டு தயாராக இருப்பாங்க. என்னென்னா ஏஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அப்புறமேட்டு போய் குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு அவங்க பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் இவங்க பூசை மடத்துக்கு வந்து பூசை பண்ணி இதுக்கே 10 ஆகிடும். எழுந்திரிக்கிறதே 10 ஆகிடும். இவங்க வந்து பூஜை இதெல்லாம் ஆரம்பிக்கும் 11 மணி ஆகிடும். சாதாரண நாளில் அப்போல்லாம் பூசை 11 மணி 12 மணி ஆகிடும். மத்தியான சாப்பாடு பூஜை முடிச்சு மாயாசர பூஜை நடக்குவாங்க. இப்போ தான் 6 மணிக்கெல்லாம் பூஜைக்கு வந்து 8 மணிலாம் மூட்டை கட்டி மடத்துக்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போலாம் நம்ம சன்னியானம் பார்க்குற வேலை 8 மணிக்கெல்லாம் முடிந்தால் சன்னியானம் ரெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பர்சனல் ஏரியாவுக்கு போயிடுறாங்க. சீட்டில் இருக்கிறது இல்லை, பார்க்க முடியாதில்லை. அவங்க நினச்சா சீட்டில் உட்காந்துருப்பாங்க ஏதாச்சும்னாக்க. அப்போல்லாம் அப்படி இல்லை. ஏன்னா அது அவங்க லேட்டாக தான் வர்றாங்க. லேட்டாக வந்து பூஜை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இந்த அலங்கார தீவார்த்தனை காமிக்கிற வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு சன்னியானம் உட்காந்து பதிகம் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ரொம்ப சாமியிருக்காங்களா அவங்க உள்ள பூசை மரத்துலேயே சைடில் இந்த ஓதுவாரெலாம் தேவாரம் பாடிட்டு இருக்காங்க தெரியுங்களா? அந்த சதுரமாக இருக்கேன் சாளரம், அந்தக்கிட்ட ஒரு பெஞ்சை போட்டு
அந்த இடத்துல தேவாரம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரப்பேடெல்லாம் ஏற்றுட்டு தீவாரத்தனைக்கு மட்டும் சரியாக இருக்கும், கரெக்டாக வச்சுருப்பாங்க. அப்போ தான் அந்த சன்னியானம் ஏஞ்சி வருவாங்க. அது அதே சொல்கிறாங்களா சன்னியானம் சொல்லிக்கிட்டே வந்தோடனே ஏந்திரிச்சு போய் தீவாரத்தனை வேறு இருக்கும். சில நேரத்தில் தீவாரத்தனை இவங்களே பண்ணி காமிட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. வந்து இவங்க பண்ணுவாங்க, போய் 26 பண்ணோம். பக்கத்தில் இவங்க இன்னெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ அவங்க காட்டக்கூடிய அந்த பணிவு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பணிவு. இப்படியெல்லாம் கூட அதிகாரம் வந்துருச்சு, உயிர் எழுதியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதனால் அது ஆச்சாரியன் மீது இருக்கக்கூடிய அந்த பக்தியும் பயமும் எது சொல்ல வந்தேன். அப்படி ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் கூப்பிட்டு போது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகணுன்னு நேரம் ஆகிப்போச்சு. இவங்க சன்னியானம் வரவே இல்லை. பூஜை ஆனால் தானே போக முடியும். பூஜை ஆகி எல்லாம் எடுத்து பார்த்தா தானே அந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரம் ஆகிட்டே இருக்குது. அங்கேருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க, போகவே இல்லை. அப்போது என்னன்னு ஏஞ்சிட்டாங்களா இல்லைன்னு கேட்டுவான்னு சொல்லி ஒரு செய்தி விட்டு அனுப்புனாங்களே. அப்போ சன்னியானம் அங்கேருந்து திட்டி அனுப்பிட்டாங்க. என்ன அப்போ தான் வெளில போகிறதா அவருக்கு முக்கியமா, இதெல்லாம் இல்லையா அப்படின்னு திட்டினாங்க. அப்போ நான் அங்கே இருந்தேன். அவன் கொஞ்சம் கூட மனம் நோகவே இல்லை, ஒரு வார்த்தை சொல்லலை, ஒரு நோ ரியாக்ஷன். அன்றளந்த தாமரை அலர்ந்தது அம்மா அப்படின்னு ராமருக்கு இருந்தது அம்மோகம். அது போல் இன்னைக்கு நான் காலைல 5 மணிக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு தசரதன் சொன்னான். அதுக்கு அடுத்தது திரும்பி அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் உனக்கு வனவாசம் பண்ணான். 2 தடவையும் ஒரு முகம் எப்படி இருந்தது, அன்றளந்த தாமரையை வென்றது அம்மா. அப்படித்தான் இருந்தது அந்த முகம். கொஞ்சம் கூட நோ ரியாக்ஷன். பட்டாபிஷேகமா வனவாசமா சரி அப்படி இருந்ததுங்க அவங்க முகம். அப்போ சரி நீ வீட்டுக்கு போய்டு, நம்ம அப்புறமேலுக்கு வேறு எங்கேயாவது போகும்போது நம்ம போகலான்னு சொல்லிட்டாங்க. நான் அவர் வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால ஒரு மறக்க முடியாத சம்பவம். அந்த ஆச்சாரிய பக்தி, குருநாதருடைய வார்த்தையை நம்ம எப்படி மதிக்க வேண்டும், எப்படி அந்த முகமாற்றம் கூட காட்டாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும். அந்த மாதிரி இவங்க காமிச்ச அந்த குரு பக்தி அவங்க எதுக்கு 2 பேச மாட்டாங்க, ஒரு வார்த்தையை எதிர்த்து பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க பேசுறது சொல்கிறதுக்கு. ஆனால் நிறைய அவங்களுக்குள்ள இப்படி சொல்கிறாங்கிறதுனால அவங்கள்ட்ட இன்ட்ராக்ஷன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவ்வளோ 2 பேர் ஃபிட்டு. ஆனால் படத்தையே அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்கும் பொழுது எவ்வளோ நம்பிக்கை இருக்கும், எவ்வளோ உரிமை வச்சுருப்பாங்க, எப்படி சொல்லுவாங்க. ஆமாம், அதான் அவங்களுடைய தன்மை என்னங்கிற தெரிஞ்சு தானே அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. அதனால் அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ இது மாதிரி. எதுக்கு இங்கே போனோம்? இப்போ அருகிறது கெட்டு உந்தை வத்தல் அருளா கருகு முருட்டு இந்த கோவண சத்தத்தை பற்றி பேசவே அங்கே போயாச்சு. நிறைய அருள் பண்ணிட்டாங்க. எதுக்கு அவங்க சீட்டில் உட்கார வச்சாங்கன்னு சொன்னீங்களா, நிறைய அருள் பண்ணிட்டாங்க இப்போ இருக்கிறவங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம், நிறைய அருள் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிச்சயமா. இப்போ இருக்கிற சன்னியானம் அதான் சொல்கிறேன். எனக்கு தீட்சை ஆகும் பொழுது எனக்கு கிடைத்த அனுபவம் வேறு யாருக்குமே கிடைக்காது. அது ஓப்பனாக சொல்லணும்னா, ஏன்னா 26வது சன்னியானம் 27வது சன்னியானம் சொக்கநாதசாமி எல்லாருமே இப்போ எனக்கு தீட்சை ஆகும்போது உள்ளே இருந்தாங்க. ஏன்னா இப்போ நமக்கு எல்லாம் தீட்சை எனக்கு ஒரே பூஜை சன்னியானம் 27 கொடுத்தாங்க, சமய தீட்சை 26 கொடுத்தாங்க. இப்போ 26க்கு தீட்சை கொடுக்கும்போது 27 உள்ளே தான் இருந்துச்சு. இப்போ மற்றவங்களாம் வெளில வந்துடுறாங்களா, கதை சாத்திட்டு உள்ள சன்னியானம் இருக்காங்க, சாமி இருக்காரு, தீட்சாரங்க இருக்கிறாங்க, கதை சாத்திடுறாங்க. உங்களுக்கு இருந்தாலும் அந்த பழைய ஆட்களுக்கு பழைய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு தேவாரம் பாட சொல்லி இப்போ சைவத்தில் இருந்த குழப்பத்தை எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியப்படுத்தினாங்க. இந்த செப்பேடு கண்டுபிடிச்சி இப்போ ஒரு காதலாய் கசிந்து கூட ஒரு கோவில் ஒன்று. அப்படி ஒரு கருணையை நாங்கள் 26 இருக்கும்போது சேர்ந்தே அனுபவிச்ச ஒரு பழைய ஆட்களுக்கு அந்த அனுபவங்கள் நிச்சயமாக உண்டு. அது நான் ஒரு ஆள் அதில் ஐயாவது ஒருக்கார் எனக்கு தெரிஞ்சு இருக்க சொல்கிறார். ஐயா அது மாதிரி 26 இருக்கும்போது 28 மூணு சமயம் ஆச்சுங்களா, ஆச்சால்புரம் ராகவன் ஐயா இருக்கார் இல்லையா, அவருக்கு 26 தான் சமயம், 26 தான் சமயம் ஆச்சு. அது 26 சமயம் வாங்குறது அப்படியா, 26 சமயம் வாங்குறது சாதாரணமாக கிடையாது. கொடுக்காது யாருக்குமே. ஏன்னா நிற்கும். எனக்கு சமய தீட்சை ஆக போகுதுங்கும் பொழுது அவங்க இந்த ஒரு வாரம் தொடர்ந்து போகிறப்பெல்லாம் எனக்கு ஒவ்வொரு மந்திரம் நம்ம சன்னியானம் இப்போ அதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுனால அவங்க தனியாக பண்டாரக்கட்டில் நிற்க வச்சு ஒவ்வொருத்தரும் ஈசான மந்திரம்னா அதோடைய பொருள் என்ன, இதுக்கு என்ன, வாமதேவ குஹியம்னா என்ன, ஏன் குஹியத்தில் இங்கே தண்ணீர் வைக்கணும், ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் 26 கொடுத்தது, தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கு எங்களுக்கு. அதோட கூட மடத்தில் தீட்சை ஆகும்போது கூட பஞ்சபிரம்ம ஷடங்காதி மந்திரங்களுக்கும் விளக்கம் சொன்னிச்சு உட்காந்து. அந்த உபதேசமாகவே இருந்தது. அது மந்திர உபதேசம் மட்டுமே நடக்கலை. ஒன்றும் சன்னியான சைடில் இவங்க நின்றுட்டு இருந்தாங்க, இவங்க உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. காலை தொங்க விட்டுறத மடக்கி உட்கார முடியாது, தொங்க விட்டு விஷயம் பண்ணாங்க. யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. பண்ணணும், சாமிக்கு பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும். அது ஒரு மாதிரி அனுபவம். அதுமாதிரி இவங்க ஒரு அனுபவம். ரெண்டுமே பூ தான். இந்த பூவில் நல்ல பூ, எந்த பூ சிறந்த பூன்னு ஒன்று சொல்ல முடியாது. ரெண்டுமே
அல்ல ரெண்டுமே கிடைச்சதுங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் வசதி தான். அது கருவத்தோடய சொல்லி இருமாந்து இருப்புண்களோ இதன் பல்கடத்து எண்ணப்பட்டு திருமான் ஏந்தி தன் சேவடிக்கு சென்று இருமாந்து இருப்புண்களோன்னு அதை கொஞ்சம் பெருமையாக பேசிக்க வேண்டியதுதான். எதாவது பெருமையாக பேச முடியாது தான் பெருமையாக பேசிக்கிறது. அதனால் இந்த கோவண சட்டத்தை பற்றி பேசும்போது ஞாபகம் வந்துருச்சு. ம் 26 கிட்டயா? அது மாதிரி 26ங்கிறதே ஒரு தனி தான். அது சொல்லவே முடியாது. அதோடைய அனுபவங்கிறது நமக்கு அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய அனுபவம் என்னங்கிறது. அவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க, யாருக்குமே குவாலிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க, யாரையுமே தகுதி உடையவர் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. முதல்ல உனக்கு இருக்கா, நீ செய்வியா, அன்சாலாம் செய்வியா, திடீர்னு உங்கள் வீட்டில் ஏதாவது வேறு ஏதாவது பண்ண சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் கேட்பாங்க. இல்லைங்க என்ன செய்வேன் அப்படிலாம் கேட்கலைங்க. ஆனால் என்ன கேட்டதே இல்லை எதுவுமே. ஏன்னா எனக்கு இவங்க ஃபுல் ரெக்கமெண்டேஷன் 27ங்கிறதுனால என்ன உண்மை அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இருந்துச்சு. கொடுத்தா செய்வியா அப்படிங்கிறதுலாம் என்கிட்ட வரல. ஆனால் மற்றவங்கள்ட்டலாம் கேட்டதாக சொல்லுவாங்க எப்பொழுதுமே. தெரியாது 20 அதான் இவங்களோட ரெக்கமெண்டேஷன்னா இருக்காது. நேரடியாக இவங்க சொன்னாங்க போது ஒரு ப்ராப்பரான ஆள் சொல்லும்போது அதுக்கப்புறம் அதில் என்ன கேள்வி இருக்க போகுது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க நிறையா எங்களுக்கு. அதான் ஒரே தீட்சா ஆகும்போது 2 பேரும் இருந்தது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான அனுபவம். அது மறக்க முடியாத அனுபவம். அது உள்ளுக்குள்ள உடல் நலிவு தான் இருக்குங்க. அவங்களுடைய அதான் அந்த பக்தி தவம் சாமியோட விளக்க விஷயம். சிவாச்சாரியார்லாம் ஆகம பண்டிதர்கள்லாம் அவங்கள்ட்ட அச்சப்படுவாங்க பேசவே. ஆகம விற்பனர்லாம் விஷயத்தை வேத விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க பேசுறதும் ஒரு சொல்றதும் பேசுறது அச்சப்படும். இப்படி ஒரு எப்படி தெரியும் விஷயம், எப்படி தெரியும் அப்படிங்க. அது வந்து படிப்புனால வந்துடாது. அந்த விஷயங்கள்லாம் படிச்சா வந்துருமா எல்லாமே, தவத்தினால தான் வருவாங்க. ஆச்சரியமான அனுபவம் அவங்களுடைய அனுபவம். அது என்னோட ரொம்ப பசியோடு நான் நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்களே. திருவாமூர் ஒரு முறை போயிட்டு வரும்பொழுது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ சன்னியானம் 27வது சன்னியானம். அவங்கள்ட்ட ஃபோன்லேயே பேசுவோம். அப்போ ஏன்னா ஃபோனில் பேசுவாங்க. அப்போ சன்னியானம் 6 மணிக்கு வந்து மயிலாடுதுறை இறங்கி வந்துடுவோம். ஒரு போயிட்டு வந்து சன்னியானத்துக்கு ஃபோன் பண்ணால் சாமி இப்போ பிரசாதம் பார்க்க வரலாமா அப்படின்னா இப்போ தான் ரெஸ்ட்டுக்கு போயிருக்கு 11 மணி போல் தான் எழுந்திரிங்க அப்போ வான்னு சொல்லிவிடுவாங்க. சென்று வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் திரும்பி வருவோம். அப்போ நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக வா சாமி நான் ஏஞ்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டாங்க. வந்தாக்க பசி எனக்கு காலிலேருந்து கொஞ்சம் சரியாக சாப்பிடல, நல்லா இல்லை, பசியோடு நின்றுட்டுருக்கேன். சீக்கிரம் விட்டுட்டா தேவலாம் போல இருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பிரசாதம் பார்க்குறோம். பிரசாதம் பார்த்தா கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் அவங்க பேசுவாங்க சன்னியானம். அங்கே என்ன நடந்தது, திருவாமூரில் என்ன நடந்தது, யார் யார் என்ன பண்ணா, அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா அப்படி கேட்பாங்க. அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமி மடம் திருநாவலூரில் கட்டிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டு இருந்தது. அப்போது அது சிவாச்சாரிகளை எதிர்த்து எதனா அப்போ போகும்போது நீ அங்கே போனியா, அதுவே பார்க்கணும், அங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க நீ பார்த்தியா, அதெல்லாம் செய்யணும். என்னை வந்து வா போன்னு பேசணும், அது பேசுனதே கிடையாது. அவங்க வாங்க போன்னு தான் பேசுனாங்க, பேசியிருக்காங்க. வாங்க போன்னு தான் பேசுவாங்க. அங்கே போனீங்களா, அதை செஞ்சீங்களா, இதை செஞ்சீங்களா, அதை சொன்னீங்களா அப்படின்னு தான் பேசுவாங்க. 26 27 வா போன்னு பேசுவாங்க. இது உரிமை. இது நான் அதுக்காக அவங்க சொன்னேன் அப்படின்னு இல்லை, இது உரிமை. அவங்க சொன்னது ஒரு விதமான ஏதோ ஒன்று அவங்க நினச்சிருக்காங்க. அதை கேட்டுட்டு இருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்கு நான் கேட்பேன், சாமி இதுக்கு அர்த்தம் தெரியல, இது என்னங்க சாமின்னாக்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி நின்றுட்டு வெளில நின்றுட்டுருக்கேன். நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க, நான் நின்றுட்டே இருக்கேன். அப்போது கடைசியாக தான் என்னை பார்க்க கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் நின்று பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுனால. போனோடனே இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் கேட்டதே இல்லை. அவங்க மாதிரி நீ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம சாப்பிட்லன்னொன்னே ஏய் அவர் கொடுக்க சொன்னேன் கொடுக்கலையாடா அப்படின்னு கூட பணியோட எடுத்துட்டாங்க. என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஆனால் அவங்க தாகசாந்தியன் கஞ்சி குடிக்கிறதுக்கு குடிச்சிருக்காங்க. அப்போ நான் வெளில நின்றுட்டு இருந்திருக்கேன். அவள் பணிவிடையிட்ட வெளியில் தீபம் நின்றுட்டுருக்காரு, அவர்கிட்ட அந்த மிச்ச கஞ்சி கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 26. ஆனால் அவன் கொடுக்கல. அது எனக்கு கொடுத்து வைக்கிறோன்னு வச்சுக்க, அது வாய் கை கட்டினது வாய் கட்டல, அது வரிகளை சேடம். அவன் கொடுக்கல. அது எனக்கு பெரிய வினை, அது மனசில் ஆறாத பெரிய கழுப்பு தான் அது என்றைக்குமே. ஏன்னா அவங்க குடிச்சிட்டு அது கஞ்சை வந்து தீபம் வெளில நிற்கிறாரு, அவர்கிட்ட கொடுன்னு அவங்க சொன்னதை அவன் செய்யலை. அவனை மன்னிக்கவே முடியாது என்னால் வாழ்நாள் வரைக்கும். வேற இல்லை. அவன் குடிச்சப்பா அது தவம்னு தெரியல முதல்ல.
சன்னிதானம் இப்பயும் நம்ம சன்னிதானம் வராங்களே, பணிவிட கூட வராங்க இல்லையா, சூர்யா, சுபாலன் அவங்கெல்லாம் சன்னிதானத்துக்கு வர சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு மிச்சத்தை அவங்க தான் சாப்பிடுவாங்க, அது அவங்க தான் போட்டுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அது தப்பு இல்லை, அவங்கள பொறுத்தளவுக்கு தப்பு கிடையாது. அது மாதிரி அவனு செஞ்சுட்டான். அதனால ரெண்டாவது கொடுக்க சொன்னாருன்னா கொடுக்கலன்னா தெரியாம போகுது அப்படிங்கிறது. அவங்க கேட்பாங்கங்கிறது அவனுக்கு யோசிக்கவே இல்லை அவன். ஆஹா சரி, நான் உள்ள போனோன்னே நீங்கள் சாப்பிட்டீங்களான்னாங்களே, என்ன சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்டேனான்னு அவங்க கேட்குறாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் கஞ்சி சாப்பிட்டீங்களா கொடுக்க சொன்னானே, அவங்க கேட்குறாங்க என்ன, எனக்கு இல்லைங்க சாமி எனக்கு ஒன்றும் தெரியல. அவனை கூப்பிட்டு அவன் பேர் கணேசன், அவன் பேர் அப்படின்னு கூப்பிட்டோன்னே, என்னடா கஞ்சி கொடுக்க கொடுக்கவே இல்லையா, இல்லை ஒரு காஃபி கொடுத்து ஆச்சுடாடான்னு என்னை பார்க்கவே இல்லை. திரும்பி பின்னாடி அழைச்சிட்டு போய் தனியாக பால் காய்ச்சி எனக்கு காஃபி போட்டு கொடுத்து ஒரு டம்ளர் குடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னை பார்த்தாங்க. அது இன்னும் வாழ்நாளே என்னால் மறக்க முடியாத அனுபவம் அது. நான் பசியாக நான் இருந்தேன், பசியோடு இருந்தேங்கிறத அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்களோ, திருவருளா என்னதோ குரு என்னன்னே எனக்கு தெரியாது இன்னை வரைக்கும், அதனால் மறக்கவே முடியாது. 26 அடைஞ்சு போனப்போ ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அப்போ இதை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எழுதியிருக்கேன், அதை அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது. அவங்க சாப்பிட்டதை கொடுக்கணுங்கிறத என்ன இருக்குது, அது கொடுக்கணும்னு நினச்சதே எனக்கு போதும், அதுவே திருப்தி ஆகிட்டுன்னு வச்சுங்க. அவங்க சாப்பிட்டதை கொடுத்ததே 27 இல்லையா, அதுதான் நமக்கு பெரிய கஞ்சி அப்போ. அதனால் அவனா ஒரு எதிரி தான் எனக்கு, என்றைக்குமே அவனை பார்த்தால அவன் வந்து என்னுடைய கண்மம், அவ்வளோதான் இல்லையா. கிடைச்சதை கை கெட்டதை வாய் கெட்டத அளவுக்கு தடுத்த கண்மம் அது எனக்கு விராசம். சரி, அதனால அதான் சாமி கொடுக்க தயாராக இருந்தாலும் கூட நமக்கு உயிருக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்மம் இல்லை. அதான் அதுக்கு வேற என்ன, இது விட உதாரணம் வேற என்ன இருக்கு. சாமி எல்லாத்தையும் கொடுக்குறாரு, நமக்கு கண்மம் இல்லை, அது வாங்கிக்கிறதுக்கு தடையாகுது, அவ்வளோதான். அப்போ கருகு முருட்டு கைகளால் கொட்டை வாங்கி, கொட்டுங்கன்னா என்ன, கொட்டுனா மம்முட்டின்னு கொத்துனா, இது சேகராசாமி பயன்படுத்துறாரு. திருவிளையாடல் பாடத்துலேயும் இந்த பயன்பாடு வரும். எங்கள் ஊர்லேயே அரைக்கொட்டு மம்முட்டி முழுக்கொட்டு மம்முட்டிம்பாங்க. ஆமாம், அரை மம்முட்டி பாதி தான் இருக்கும், அதில் கொஞ்சம் தான் அள்ளி போடலாம். மம்முட்டி முழுசாக இருக்கும், அதுதான் அண்டை வெட்ட பயன்படுத்துவாங்க. அண்டை வெட்டுறதுன்னா அது களக்குத்தி. களக்குத்தினா சின்னதாக இருக்கும். அண்டை வெட்டுறதுக்கு சமப்படுத்துறதுக்குன்னா நீட்டு அளவுள்ள மம்முட்டி வச்சுருப்பாங்க, அது முழுக்கொட்டு மம்முட்டிம்பாங்க. சின்னது அரைக்கொட்டு மம்முட்டிம்பாங்க. அதை கொட்டு, அது தமிழ் சொல்லு, அதை பயன்படுத்துகிறார் சாமிங்க. கொட்டைனார். கொட்டை வாங்கி கருத்தின் வழி தருகை, தருகை கயிறும், கை கயிறு தரியும் உடன் பறித்தார். பறித்தார்னா புடுங்கினான்னு அர்த்தம். ஏன், இவன் எப்பொழுதும் புடுங்குவான், இதான் வேலை இல்லையா. பறித்தார் தங்கள் தலை பறித்தார்னா சேகராசாமி அவனை திட்டார். இவன் எப்போதும் புடுங்குற வேலை தான் அவனுக்கு, அதான் இங்கேயும் புடுங்குறாங்கிற. எப்படி போட்டு வச்சு செய்யறாரு, அது சாதாரண அவனுடைய மயிரை அவன் பிடிக்கொண்டே இருப்பது அவனுடைய தொழில். அதனால அப்படி அவனை அப்படிதான் திட்டுறாருங்க. இந்த வார்த்தை வந்து ரொம்ப கொடூரமான வார்த்தை. தலைபறித்தார் அப்படிங்கிறத சாமி இடக்கலாம் சொல்றாரு, நேரடி வார்த்தை தான் ஒரு மயிர் பிடிங்கி அப்படிதான், அதுதான் அதுக்கு அர்த்தமே. இந்த கோவம் சேகரார் சாமிக்கு வந்த கோவம் அது இல்லையா. ஆமாம், அது பெரிய இது, அது பிடிங்கி எது சொல்லிட்டா வரதுக்கு சொல்லிட்டா, அது நம்ம சொல்றது இல்லையாப்பா, அதே தான் அது. அப்படி மட்டும் நம்மள யாரும் திட்டணும் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்க வேண்டியதான். சேகரார் சாமி வழி தலைபறித்தார்னு திட்ட வேண்டியதான். நீ ஒரு தலைபறித்தார்றான் அவள் பெரிய தலைபறித்தார் அப்படி சொல்ல வேண்டிய. அப்ப நீங்க என்ன இதை சொல்லுங்க. அது நல்லது இல்ல, அது நல்லதா ஆக்கி சேகரார் சாமி காமிக்கிறாங்க. நன்றி நன்றி. இடக்கலா சொல்றாரு. இடக்கல்னு அதுக்கு பேர். ஏன்னா சில வார்த்தைகளை பப்ளிக்ல பயன்படுத்த முடியாது, அதுக்கு பதில் மாற்றி சொல்றாங்க. அதான் இதான் சபை நாகரி. சபையில் உட்காந்து எழுதும் நூல் இல்லை. உப்பு கொஞ்சம் குறைவு. இல்லை டேஸ்ட்லாம் அப்படி உப்பு மட்டும் குறைவு, நல்லா இருக்கு. உப்பு கூடமா படியும் கீழே மோரில்.
பிபி குறையுமா? குறையட்டும், எல்லாம் குறையட்டும். தங்கள் தலைபறித்தார். அப்படி சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணார் இவருக்கு? வைய தொழிலார் செய்கையின் மேல் வெகுண்ட தண்டியடிகள் தாம் மைகள் கொண்டர் பூங்கோயில் மணிவாயிலின் முன் வந்து இறைஞ்சி, ஐயனே இன்று அமணர்கள் தாம் என்னை அவமானம் செய்ய நைவதானேன் இது தீர நல்கும் அடியேற்கு என வீழ்ந்தார். சாமிகிட்ட போய் விண்ணப்பம் பண்றார். யாருக்கிட்ட தான் விண்ணப்பம் பண்ண முடியும்? நமக்கு நடக்கக்கூடிய இந்த அனுபவங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நாம் போய் யாருக்கிட்ட விழணும்? சாமிக்கிட்ட தான் விழணும். ஏன்னா சண்டைக்காரங்காலில் விழுறதோட சாட்சிக்காரங்காலில் ஏன்னா காரணமே கடைசியில் அவர் தான். எல்லாத்துக்கும் கடைசியில் நிற்கிறது அவர் தான். பின்னாடி என்ன இங்கே எல்லாமே அம்பு தானேங்க. எய்தவனை நாடி இரு அப்படிங்கிறதுனா சிவகோசாரம். எய்தவனை நாடி இரு. சும்மா சும்மா வருமோ சுகதுக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. எய்தவனை நாடி இரு. யாரு உனக்கு கொடுத்தா? அவரை பார்த்துட்டு நீ தேவையில்லாமல் இங்கே கீழே உள்ளவங்கள மனிதர்களை போய் நீ வந்து என்ன ஆக போகுது? எனக்கு இவர் துன்பத்தை கொடுத்துட்டார், இவனுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டார். கொடுக்கறதுக்கு அவர் மூலமாக கொடுத்தது சாமி தானே. இப்போ கடைசியில் அவர்கிட்ட தான் நம்ம போயாகணும். அதனால எய்தவனை நாடி இரு அப்படிங்கிறது மாதிரி போனார். சரி சரி உட்காருங்க. ஒன்றும் பயம் இல்லை, உட்காருங்க. ஒன்றும் பயம். சரி, நல்லது. தந்தைக்கு கடன் சான்றோன் ஆக்குதல் இல்லையா? அதை அவர் கரெக்டாக செய்கிறார். ஈன்று புறந்தறுதல் எந்தைக்கு கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, களிறு பயிர்ந்து எறிதல் காளைக்கு கடனே என்னார் புராண ஆசிரியர். அதனால அம்மாவுடைய கடன் என்ன? பிள்ளைய பத்து கொடுக்கறது. அப்பாவுடைய கடன் என்ன? அந்த பிள்ளைய சான்றோன் ஆக்குவது. அதே மாதிரி அவையத்து முந்தி இருப்ப செயல். அவளை நல்ல சபையில் அவனை போய் கூட்டு வைக்கணும். நல்ல ஸ்கூலில் சபைனா என்னங்க? நல்ல ஸ்கூலில் சேர்க்கறது, நல்ல காலேஜ் சேர்க்கறது, நல்ல ஆச்சாரம் எடுத்து கொண்டு விடுறது நடத்து. அது மாதிரி அவங்க அப்பா கொண்டு வந்து விட்டு நான் கேட்ட நல்லா இருந்தது, அவங்க கதை கேட்கட்டும் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவோம்? நீங்கள் இந்த மாதிரி அப்பாக்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தம்பி. நீ பயன்படுத்திக்கோங்க அப்பாவை. ஏன்னா எங்கள் அப்பாலாம் அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. எங்கெல்லாம் எங்கள் அப்பாலாம் போகக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் அதான் அதனால ஆமா நிச்சயமா. அதான் நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்யப்பட்டேன் அப்படின்னாரு இவரு. அத எங்க அப்பா நல்லப்பா, அதனால நான் நல்லா செய்யறேன்னு அர்த்தம். அது அப்பா நல்லா என்னமா இருந்து பிள்ளைக்கு அந்த என்ன வரலன்னா கேட்காது அது. அப்போ நல்லதாய் தந்தையேவ நான் இது செய்யப்பட்டேன் என்னென்ன இருக்கு பாருங்க. பெரிய புராணத்தில் இல்லாத ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கு. அப்போ வெய்ய தொழிலார் செய்கையின் மேல் வெகுண்ட தண்டி அடிகள் தாம். வெகுண்ட தண்டி அடிகளாகிய நாயனார் வெய்ய தொழில்னா கொடுமையான தொழில். அந்த மாதிரி அந்த மம்முட்டியையும் அந்த கொட்டு முதலியவற்றையும் பிடுங்கி எரிஞ்சு இப்படி கோவப்படுத்தினவங்க மீது ரொம்ப கோபம் வந்துருச்சு இருக்கு. செய்கையின் மேல் தண்டி வெகுண்ட தண்டியடிகள் தாம் மைகொள் கண்டர் பூங்கோயில் மணிவாயிலின் முன் வந்து இறைஞ்சி. மைகொள் கண்டர் சிவபெருமான், திருவாரூர் பெருமானார். அவருடைய கோயில் கஷேத்திரம் பூங்கோயில்னு பேர். என்ன கமலம் தாமரைப்பூவில் தான் அங்கே வீட்டு இருக்கிறார். தாமரைப்பூக்குள்ள ஒரு புத்து, அந்த புத்துக்குள்ள சாமி இருக்கார். மணிப்புற்று, திருவாரூர் மணிப்புற்று, புற்றுகந்த புண்ணியம் வன்மீகநாதர் அந்த சாமிக்கு பேர். அவருடைய உற்சவமூர்த்தி தான் தியாகராஜர் அப்படின்னு பேர். இப்போ தியாகராஜா கல்ட். அது இப்போ தியாகராஜாவை முன்னிலைப்படுத்துவது என்பது ஒரு விதமான கல்ட். அது பல முறை நம்ம வகுப்பில் சொல்லியிருக்கிறோம். திருவாரூரில் பிரதானம் வான்மீகநாத சுவாமி தான் உள்ள இருக்கிற மூலமூர்த்தியாக புரிடம் கொண்டாரு தான். புரியுங்களா? தியாகராஜர் மீது ஒரு பெரிய சக்கரம் பதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சக்கரம் மராட்டியர் காலத்தில் தான் ஒரு மீது சேர்க்கப்பட்டது. மராட்டியர் காலத்தில் அங்கேருந்து வந்த சாக்த பிராமணர்கள் தான் திருவாரூர் சாமி மேலே நிறைய திருவாரூர் கோயிலில் நிறைய மாற்றங்களை செஞ்சாங்க. அந்த திருவாரூர் சாமி மேலே ஒரு யந்திரத்தை பதிச்சு அந்த அம்பாளை அங்கே சாமியை அம்பாளாக தான் வழிபாடு பண்ணுறாங்க. தியாகராஜர் அங்கே இருப்பது அம்பாள் குளத்தில் தான், அம்பாளாக தான் இருக்கிறான். அங்கே நடக்கிற பூஜைகளும் சாக்த பூஜைகள் தான் அங்கே நடந்து கொண்டு இருக்குது தியாகராஜாவுக்கு ஸ்பெஷலாக. அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜுக்கு பூஜை பண்ணக்கூடிய நயனார்களும் அதை சார்ந்து தீட்சை எடுத்துக்கொண்டு தான் பண்ணுறாங்க.
சாக்த பூசையில் என்ன மாதிரியான தாம்பூல நிவேதனங்கள்லாம் சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் தாங்க பயன்படும். இது தெரியாமல் உண்மை செய்வர்கள் மயங்கியிருக்கிறாங்க. தெரிந்தவர்கள் வேஷம் போட்டு உண்மை செய்வர்களை மயக்குகிறார்கள். விளங்குறதுனா இது அடிப்படையாக உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது யாருக்கும் தெரியாது. இது தியாகராஜாவை கும்பிடுறவங்க, திருவாரூர் கும்பிடுறவங்க, திருவாரே உயிர் சொல்கிறவங்க பாதி பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் தெரிஞ்சவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய காமியத்தை அதில் அதை அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அது ஏன்னா அவங்களுக்கு காமியம் சாக்த பூஜைங்கிறதே கிட்டத்தட்ட காமிய பூஜை தாங்க. காமியம்னா தான் விருப்பத்துக்காக நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் சாக்த தீட்சையெல்லாம் எடுத்துக்கொள்வதே. சில மந்திரங்களை அது பஞ்சாட்சரத்தை சிதைச்சி அதில் சில பீஜங்களை ஆட் பண்ணி அதை நவாட்சரியாகவும் சோடசாட்சரியாகவும்லாம் மாற்றி தான் மந்திர உபதேசம் சாக்தத்தில் உண்டு. அதெல்லாம் சில காமியத்துக்காக அந்த மந்திரங்களை ஜபிக்கலாம். இது இந்த பயன் வேணும், அந்த பயன் வேணும், இந்த பயன் வேணும், அப்படி தான் சாக்தம் முழுக்க விடுது. அதுபோல் ஏதோ ஒரு இடைச்செருகள் தான் நம்ம திருவாரூர் தியாகராஜா மேலே வந்த ஒரு கல்ட். அது கல்ட்டும்பாங்க, தனியான ஒரு வழிபாடு. அதனால் இவருக்கு தியாகராஜாவுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவருக்கு தனி விமானம், தனி உபச்சாரம் எல்லாமே சரிதான். ஆனால் இப்போ சாமி அந்த பழைய சோழர்கள் காலத்தில் இருந்த மாதிரி தான் இருக்காரா, அந்த வழிபாடு தான் இருக்கா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பல விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் இதெல்லாம் இருக்குது. ஆமாம், யந்திரத்தை மறைச்சி அது மேலே தான் துணியை போட்டு போற்றி தான். அதனால தான் யாரும் தரிசனம் பண்ணாத அளவுக்கு சாமியை மறைச்சே தான் வச்சுருக்கானுங்க எப்போ பார்த்தாலும். பழைய காலத்துலலாம் சாமி திறந்த மணியாக தான் இருக்கார். அது கோயில்லையே ஒரு சிற்பமே இருக்குது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மண்டபம் சாமியுடைய நடராஜ மண்டபம் இருக்குது. பூங்கோயிலில் நீங்கள் வெளில சுற்றி வரும் பொழுது அது யமசண்டீசர் இருக்கார் இல்லையா, அவரை தாண்டி நீங்கள் வந்து உடனே நடராஜாருக்குடைய மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் நீங்கள் போனீங்கன்னா மேலே சீலிங்கில் புராண விஷயங்கள்லாம் செதுக்கியிருப்பாங்க, சோழர் கால சிற்பங்கள் அதெல்லாம். அதில் இந்த திருமால் கொஞ்சம் அகந்தையிலால் வில்லு தேவர்களோட சண்டை போட்டது, அப்போ வில்ல அப்படி வளைச்சிக்கிட்டு தலையை தாங்கிட்டு இருப்பார். அப்போ தேவர்களில் எறும்போடியமாக சென்று நாணை அறுத்து விட்ருவாங்க. அப்போ வில்லு திரும்ப விரிஞ்சு திருமாலோட தலை துண்டா போய் திருமால் செத்து போயிடுவார். அவர்களுக்கு திருமகள் வழிபாடு செய்வான், திருமாலோட திரும்பி உயிர்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக. அதனால தான் மண்ணு மாமலரால் வழிபட்டது சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது அப்படின்னு திருவாரூர் நகர சிறப்புலேயே சேக்கரார் சாமி சொல்கிறாங்க. மண்ணு மாமலரால் வழிபட்டதுன்னு திருமகள் வழிபட்டது தான் திருவாரூர். திருமால் திரும்பி உயிரோட வரணுங்கிறதுக்காக. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தியாகராஜ சாமி காட்டப்பட்டிருக்கார். எப்படி இருக்காருன்னா இப்போ இருக்கிற அதே சிம்மாசனம் மண்டபம்லாம், ஆனால் சாமி அம்பாள் சோமாஸ்கந்த மூர்த்தியாக திறந்த மணியாக தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம், பழைய தியாகராஜ சாமி அப்படி தான் இருந்திருக்கார். இந்த நிலை வந்து எது வரைக்கும் இருந்திருக்குன்னா இந்த மாளிகாப்பூர் காலகட்டம் வரைக்கும் இருந்திருக்கு, 13 வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்தில் கோயிலில் எந்த வழிபாடும் இல்லை. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு இருண்ட காலம் தமிழ்நாட்டில். அப்போ தான் நடராஜா வெளில போனது, தியாகராஜ கோயிலுக்கு போனது, அப்படி நிறையா. அந்த 100 ஆண்டு காலகட்டம் மட்டும் திருவாரூர் கோயிலில் எந்த கல்வெட்டும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த வழிபாடோ நிபந்தங்கள் எதுவுமே இல்லைங்கிறாங்க. திரும்ப ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு பிறகு கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி வருது. அப்புறம் இந்துக்களுடைய திரும்ப வைதிக ஆட்சி வருது. அதில் மராட்டியர் காலம் அது கொஞ்சம் கோலோச்ச ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் சாமிக்கு தியாகராஜர்னு பேர் வர்றதுக்கே அதுக்கு பிறகு தான் வருது. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பட்டயத்திலையோ கல்வெட்டுலையோ எதுலேயுமே தியாகராஜன் பேரே கிடையாது. வீதி விடங்கிறது தான் பேர் வருது. தேவாரத்தில் தியாகராஜன்னா கிடையாது, தியாகங்கிற வார்த்தையே இல்லையே. வீதி விடங்கர் பவனி வீதி விடங்கிறது தான் வருது. வேறே பவனி வீதி விடங்க ஆனால் உற்சவர்னு அர்த்தம். உற்சவமூர்த்தி அவர். உற்சவமூர்த்திக்கு செய்கிறதெல்லாம் மூலமூர்த்திக்கு. அது அப்படித்தான் அவர் நம்ம கும்பிடுறோம், அப்படிதான் இருந்திருக்கு. ஆனால் இவங்க எல்லாம் அது கூட பின்னாடி வந்த வரலாறு தான் சொல்கிறாங்க. முதுகுந்தனுடைய வரலாறு கூட பின்னாடி வந்த வரலாறு தான். அதில் கூட முதுகுந்தனுடைய அதுவும் பின்னாடி மராட்டியர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சரித்திரம் தான். அதுக்கு முன்னாடி அந்த சரித்திரம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இந்த சப்த விடங்கங்கள்லாம் இதை பார்த்து அமைத்து கொண்டது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் அப்படிலாம் இருக்கு. அதில் விடங்கமூர்த்தி நீங்கள் சொல்லப்படுறதே சிவலிங்கம் தாங்க, உற்சவமூர்த்தியே கிடையாது, சோமாஸ்கந்தரே கிடையாது. சிவபூஜை வீணாகம் அணிந்தாருக்கு நிகழ் குறியாம் சிவலிங்கம். சிவருமான பூசிக்கிறதுக்குள்ள குறி சிவலிங்கம் தான். சைவ சமயத்தோட வழிபடி ஆகம வடி பூஜை பண்ணால் சிவலிங்க பூஜை தான் உடையவர் பூஜை பண்ணணும். இதுதான் முறை. இப்போ திருமால் பூஜை பண்ணான்னா என்ன பண்ணியிருப்பாரு? சிவலிங்கத்தை தான் பூஜை பண்ணியிருப்பார். மார்பில் வச்சு உடையவர் பூஜை பண்ணியிருக்காரு. அதுதான் அவசப்பைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த உடையவரை தான் மரகதலிங்கமாக பூஜை பண்ணுறாங்க. உற்சவமூர்த்தியே கிடையவே கிடையாது. அதை புரிஞ்சிக்காமல் தியாகராஜரே மார்பில் இருக்கிறது மாதிரி படங்கள் வச்சு தியாகராஜா அப்படிலாம் பண்ணுறாங்க. இது மக்களுடைய அறியாமையை பல அறிந்தவர்கள் பயன்படுத்தி கொள்வது தான் அதுக்கான காரணம். விளக்கப்படுதுங்களா? விஷயம் தெரிஞ்சவன் ஏமாத்துறதுக்கு தான் இதெல்லாம் காரணம். தெரியாதவங்க நம்புறாங்க. அதெல்லாம் உடையவர் உள்ளுக்கு அது மாதிரி பல தலங்கள் வந்துச்சு. திருவாரூர் மாதிரி ஒரு சாயலை நம்ம சென்னையில் பார்க்குறோம். திருவான்மியூர், திருவொற்றியூர், கச்சூர் ஆலக்கோயில்,
இந்த மாதிரியான கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா தியாகராஜா அந்த ஒரு கல்ட்டை கொண்டு வராங்க. அது மாதிரி வந்தது தான் சொல்கிறாங்க. நிறைய பழைய ஆய்வறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த முசுகுந்தனுடைய சரித்திரம் சத்தவிடங்க சரித்திரம் எல்லாம் பிற்பாடு ஏற்பட்டது தான் அப்படிங்கிறாங்க. பழைய புராணங்கள்ல அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. இருக்கிறத நம்ம இப்போ வேணான்னு நம்ம எதையும் நெக்லெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே ஏற்றுக்கு போகிறோம், வழிபாடு பண்ண போகிறோம், எதுவுமே கெட்டதில்லை. ஆனால் உள்ளே இருக்கிற சாமியே இல்லை அம்பாள் அப்படிங்கிறத வந்து என்னால் எப்போவுமே ஒத்துக்கொள்ளவே முடியாது அந்த கருத்தை. அது அம்பாளாக தான் பாவிக்கப்படுறாங்க. அப்படி தான் இருப்பார். நீங்கள் சடை போட்டு கொஞ்சம் வச்சு தான் கட்டியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கேன் உள்ள இருக்கிறதுல யந்திர பிரதிஷ்டை பார்த்தா ஒரு பெண் உட்காந்துங்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதெல்லாம் இருக்கு. அதனால அதுக்காக நம்ம தாராசாமி போய் இப்போ கும்பிடாதீங்கன்னு அர்த்தம் நான் சொல்ல வரல. அப்போ உண்மையை தெரிஞ்சு கொள்ளுங்கள். பிரதானம் புட்டிடம் கொண்டாருங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்க நாயன்மார்கள் பாடினது எல்லாமே புட்டிடம் கொண்டாரு தான். நாயன்மார்களுக்கு அருள் செஞ்சது அத்தனையுமே புட்டிடம் கொண்டாரு தான். அவருக்கு தான் அங்கே மூலமூர்த்தி. அவருக்குத்தான் உற்சவம். ஆழி தேரோட்டம் யாருக்குன்னா புட்டிடம் கொண்டாருக்கு தான். புட்டிடம் கொண்டாரு அது தியாகராஜரா அங்கே தேர்ந்து ஏற்கிறார். அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்காம அது புரிஞ்சிக்கல. அதனால தியாகராஜ தேரோட்டம் தியாகராஜ திருவாரூர் தியாகராஜ கோயில் தான் தெரியும். புட்டிடம் கொண்டாரு இது என்னன்னே தெரியாது. இன்னும் சூப்பராக சொல்றாங்க வேடம் போட்டுக்கிட்டு தியாகராஜர் மாதிரி இந்த உலகத்துல வேற சிவபெருமானே அவர் ஒருத்தர் தான் அப்படின்றாங்க. மற்றவங்களாம் யாரும் தெரியல. அதெல்லாம் உண்டு. அது அறியாமை. சிதம்பரத்தை பழிக்கிறது, நடராஜாவை பழிக்கிறது அறியாமை தான். காரணம் இந்த மாதிரி கல்ட்டு தான். அது கல்ட்டு இது மாதிரி ஏற்படுத்துறது. விட்டா தெய்வம் இல்லை. அது இல்லாமல் இன்னும் சூப்பராக பண்ணுறாங்க எல்லாம் நவகிரக. நான் சொல்கிறேன் எனக்கு நடராஜா தான் எனக்கு ஆன்மார்த்தம். நடராஜா வந்து உரிமை ரொம்ப நமக்கு எல்லாத்தையும் சாமி செய்கிறவங்க நமக்கு எல்லாம் சமயத்துக்குள்ளே எடுத்ததே நடராஜா வடிவம் தான். சாமி எல்லாரும் ஒன்று தான். ஆனால் திருவாரூருக்குள்ளே போகும்போது எனக்கு அச்சமாக தான் இருக்கும். ஏன்னா தியாகராஜ சாமி முன்னாடி போனோம்னா நமக்கு வந்து அடியார்கிட்ட பக்திலாம் வந்து போகவே முடியாது நமக்கு. புரியுதுங்களா? ஏன்னா அவர்கிட்ட வந்து அவர் போன ராஜா மாதிரி உட்காந்துருப்பாங்க. ராஜாவுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா அங்கே சாமி வந்து அங்கே ஆடுறாரு, ஜாலியாக இருக்கார் சாமி. அதே மாதிரி நம்மளை எதுவுமே கண்டுக்கவே மாட்டார் அவர். தியாகராஜா வந்து உண்மையாக நடராஜா வந்து நீ தப்பு செஞ்சாலும் செஞ்சுக்கோ, நல்லா இருக்கியா நல்லா இருந்துக்கோ, இப்படி உள்ளவர் தான் நடராஜாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். நீ தப்பு செஞ்சியா அதோட நீங்கள் அதை அனுபவிச்சு கொண்டே தான். நல்லது செய்கிறியா நீ அதை அனுபவிச்சு கொண்டே தான். நீ எது செஞ்சாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் நடராஜா. தியாகராஜா சாமி அப்படி கிடையவே கிடையாது. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இதில் வைஷ்ணவத்தில் சொல்லுவாங்க கிருஷ்ணர் ஒரு மாதிரி ராமர் ஒரு மாதிரிம்பாங்க. கிருஷ்ணர் வந்து எல்லார் மடியிலையும் ஏறி உட்காந்துப்பார். ராமர் வந்து சிம்மாசனத்தில் தான் உட்காருவார், ரூல்ஸ் படி தான் இருப்பார், ரெகுலேஷனாக தான் இருப்பார். அது மாதிரி தான் இங்கே இந்த ரெண்டு தெய்வ வடிவங்களுமே ஒரே சாமி தான். அதே சிதம்பரம்னாக்க எல்லா அசஸ்மெண்ட்டும் உண்டு, எவ்வளோ வசனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீ திருவாரூர் தியாகராஜான்னா அங்கே அடியார் மேலே நமக்கு பக்தி இல்லைன்னா அங்கே போகவே முடியாது. அங்கே போய் அவர் முன்னாடி நிற்கிறது தகுதியே நமக்கு கிடையவே கிடையாது கொஞ்சம் கூட. அதனால் அதை வளர்த்துக்காமல் நம்ம போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு தியாகராஜா தியாகராஜா தியாகராஜான்னு சும்மா சொன்னது பொய்யுங்க. அது யார்கிட்ட வேணாலும் எழுதி வேணாலும் கொடுப்போம். நான் நீங்கள் திருவாரூர் சாமி நான் கும்பிட்றேன் தியாகராஜா தியாகராஜா சொல்லுவேன். ஆனால் ஒரு அடியாரை மன கஷ்டப்படுத்தினார்னா அவர் தியாகராஜா கும்பிடுறது தகுதி 1% கிடையாது, இல்லாதவர் அவர். ஏன்னா அங்கே அடியாருக்கு மட்டும்தான் சிறப்பு. திருவாரூர்னாலே அடியார் சிறப்பு தான். அது புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு மக்கள் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரையை கஷ்டப்படுத்துறது, திருவேடத்தாரிகளை கஷ்டப்படுத்துறது, சாமி கும்பிட்ற கஷ்டப்படுத்துறது, நீ தான் பெரியாள் நான் பெரியாள் எனக்கு நல்லா தெரியும், நான் உன்னை விட நல்லா தெரிஞ்சவன், உன்னோட நிறையா சாமி கும்பிட்றேன் அப்படி இப்படின்னு பேசுறது. நீ அவங்கவுங்க கும்பிட்ற வழிபாட்டு நிறைய வேறுபடுத்தி காமிக்கிறது. ஒருத்தவங்களுக்கு இந்த சாமி ரொம்ப பிடிக்கும், ஒருத்தர் அண்ணாமலையாரை பிடிக்கும், ஒருத்தர் வைங்க இங்கே வைங்க இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. இதெல்லாம் அறியாமையில் இப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் எங்கே இருக்காங்கன்னா திருவாரூர் சார்ந்தவங்களா தான் இருக்கிறாங்க. அதனால அவர் மாதிரி அண்ணாமலையார் ரொம்ப சிக்ட்டு என்னை பொறுத்தளவுக்கு. சிக்ட்டு ரொம்ப சிக்ட்டு அண்ணாமலையார் என்னை தெரிஞ்சு நான் கேட்ட வரைக்கும். நான் என்னுடைய அனுபவத்துக்கு நான் சொல்கிறேன். அண்ணாமலையாரை பொறுத்தளவுக்கு நாம் வந்து ஏதாவது நம்முடைய உலக வேட்கை ஏதாவது கேட்டோன்னா கொடுக்கவே மாட்டார். என்னை பொறுத்த நான் அனுபவத்தை நான் அனுபவிச்சது. நம்ம உலகத்தில் இது எனக்கு வேணும், இது அப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது கொடுக்கவே மாட்டார் அண்ணாமலையார். நான் பார்த்த வரைக்கும் அவர் ரொம்ப சிக்ட் அந்த விஷயத்தில். ஞானத்தை மட்டும்தான் கொடுப்பார். அறிவு வேணுமா, வழிபாடு வேணுமா அப்படின்னு கொடுப்பார். அனுபவத்தில் நான் வாங்கிருக்கேன் விட்டதுலாம். ஞானம் பாட்டு அப்போ நான் சரியா போச்சு. சிவ சிவா சிவ சிவா ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏனத்திரளோடு இனமான் கடலில் எரியும் இரவின் கண் ஆணை திரள் வந்து அணையும் தாரல் அண்ணாமலையாரே.
முன் வந்து இறைஞ்சி பெருமானிடத்தில் வந்து என்ன பண்ணுகிறார், ஐயனே இன்று அமணர்கள் தாம் என்னை அவமானம் செய்ய, என்னை செய்த அவமானம் நைவது ஆனேன். இதுவரைக்கும் நான் இதுவரைக்கும் எதுக்குமே கவலைப்பட்டதில்லை. இதே ஒரு அடியார் பண்ணியிருந்தா கூட இதை அவர் ஏற்றுக்க போகிறதே கிடையாது, சாமி நிற்க போகிறது கிடையாது. ஏன்னா அடியார் செஞ்சால் அது சரி அப்படிங்கும்போது அவன் சமணம் சென்னவுடனே தாங்க முடியல அவரால். ஓடி சென்று நைவதானேன் இது தீர நல்கும் அடியார்க்கு என வீழ்ந்தார் அப்படின்னார். போ பழுது தீர்ப்பார் திருத்தொண்டர் பரவி விண்ணப்பம் செய்து தொழுது போந்து மடம் புகுந்து தூய பணி செய்ய பொறாது அழுது கங்குள் அவர் துயில கனவில் அகிலலோகங்கள் முழுதும் அளித்த முதல்வனார் முன்னின்று அருளி செய்கின்றார். அதாவது பழுது தீர்ப்பார் திருத்தொண்டர், அதாவது குளத்தில் வந்த பழுது தீர்க்கிறதுக்குரியவராகிய நாயனார் அவர் பரவி விண்ணப்பம் செய்தார். விண்ணப்பம் முடிஞ்சிருச்சு. விண்ணப்பம் முடிஞ்சாலும் கூட சாமி ஒன்றும் செய்யலை, அமைதியாக தான் இருக்கார் சாமி. வேற என்ன பண்ண முடியும்? இப்போ போய் நின்னாச்சு, என்ன பண்ணியாச்சு, ஏதோ சபதம் போட்டு வந்தாச்சு, கோயில் வாசலில் வந்து நின்று கேட்டோம், உடனே அற்புதம் நிகழ்ந்துருமா? அப்படியே நமக்கு வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கு. என்னென்னமோ 1000 கேட்டுட்டு தான் இருக்கும் சாமி கிட்ட, அதெல்லாம் கொடுத்துக்கிட்டா இருக்காரு. அவர் பாட்டுக்கு பேசாமல் கல்லாக தான் உட்காந்துருக்காரு. ஆனால் இவருக்கு அது பொறுக்கலை மனசில். திரும்ப போகிறார், மடத்துக்கு போகிறார். அவர் தங்கியிருந்த மடத்துக்கு போகிறார். ஏன்னா தங்கியிருந்தது மடான்றார், வீடுலாம் இல்லை, குடும்பம்லாம் இல்லை. கேர் பண்ணி சாச்சு சாமிக்காக. இதில் கண்ணு வேற தெரில. தொழுது போந்து மடம் புகுந்து இல்லை வார்த்தை சேர்க்காது. இப்போ சாமி பண்ணாரு, சாமி எனக்கு கருணை பண்ண மாட்டியா, தமிழர்களாம் என்ன அப்படி பண்ணிட்டானுங்களே, எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானப்படுத்திட்டாங்க சாமி, இப்படி நான் கஷ்டப்படுத்துறேன், நீ பதில் சொல்ல மாட்டியா, நாய்தான் போல நடுவே திரிந்து உமக்கு ஆட்பட்டோருக்கு வாய்தான் திறவீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீர்னு அப்படி வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டு கோபம் வரல அவருக்கு. சாமி அமைதியாக இருந்தாலும் தொழுது போந்துனார். அப்போ கூட தொழுது தான் அவர் போகிறார். தொழுது போந்து மடம் புகுந்து தன்னுடைய மடத்துக்கு போய் தூய பணி செய்ய பெறாது. இப்போ அங்கே போய் அவரால் பணி செய்ய முடியலை. ஏன்னா மனசுல கஷ்டம் இருந்ததுன்னா எதில் தான் ஈடுபட முடியும் சொல்லுங்க? நமக்கு உலகியல்ல ஏற்படக்கூட கஷ்டமே அருளியல்ல நமக்கு எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு வைக்குது. அருளியல்லே அவருக்கு துன்பத்தை ஏற்படுத்திட்டார் சாமி. இப்போ ஏன்னா சாமி செஞ்ச பணி என்னமோ தனக்காக குளம் கட்டிக்கிட்டாரா, இல்லை தனக்கு குளிக்கணும்னு அதை பண்ணிக்கிட்டாரா, ஒரு பாத்ரூம் கட்டினாரா? ஒன்றும் இல்லை. இது கோயில் குளம் சுத்தம் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு உணர்வு யாருக்காது உண்டா? இவரை போய் ஒருத்தன் திட்டுறான்னா அதை சாமியும் உங்களுக்கு பார்க்காம அமைதியாக இருக்காருன்னு யாருக்கும் வர எண்ணம் தான். அது ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால தூய பணி செய்ய பெறாது. சேகர சாமி எப்படி அது இப்படித்தான் இருந்திருப்பாங்க. இது ஒன்றும் சேகர சாமி நேராக பார்க்கல. இந்த ஆச்சாரியர்லாம் தண்டியடிகள்லாம் ரொம்ப மூத்தவங்க, ஞானசம்பந்தர்கள்லாம் மூத்தவங்க. அவங்கெல்லாம் அவங்க காலகட்டத்தில் அதுக்கு பிறகு ஒரு 600 வருஷம் கழிச்சு தான் சேகர சாமி வராங்க. அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணி இப்படித்தான் நடந்திருக்கும், இதுதான் நடந்திருக்குங்கிறது அனுபவபூர்வமாக நமக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் நம்தம் பாக்கிய பயனாப்பதி குன்றைவாழ் சேக்கிழார் பெருமான்னு சொல்கிறாங்க. அவர் இல்லைன்னா நமக்கு இந்த அனுபவம் எப்படி கிடைக்கும்? தண்டியடிகள் நமக்கு இப்படி ஒரு அனுபவத்தை பட்டிருக்கார், இது புராணமாக நமக்கு கொடுக்கணுங்கிற அனுபவம் நமக்கு அவருடைய கருணத்தான், சேக்கிழார் சாமியோட கருணத்தான். இல்லைன்னா நம்ம அதுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ ஆழ்வார்களுடைய வரலாறு என்னென்னு குரு பரம்பரை கதையாக சொல்லி வச்சுருக்கேன். அது பாதி கதை பொய். அதில் அது என்னென்னு தெரியாது. அதான் சேக்கிழார் சாமி பாடின புராணம் முழுக்க முழுக்க உண்மை, வரலாற்று சான்றாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசர்களுடைய வரலாறுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், எங்கேயாவது கல்வெட்டு ஏதாவது குறிப்பு இருக்கும். அது அப்படியே இப்போ சேக்கிழார் பெரிய புராணம் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ராசமாணிக்கிறார் ஒரு நூலே எழுதி வச்சிருக்காரு. அந்த நூல் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நூலா? புராணம்னாலே கட்டுக்கதை தானே சார், அப்படி தான் நமக்கு எல்லாரும் தோணும். ஆனால் அந்த புராணத்தை வரலாற்று சான்றோடு எழுத முடியும், பாட முடியும். அதிகபட்சம் 99% எல்லாம் பொருத்தமாக பாட முடியும் அப்படிங்கிறது நம்ம சேக்கிழார் சாமி கிட்ட தான். அதனால தான் தமிழில் இருக்கக்கூடிய நூல்கள்லேயே முக்கியமான நூலாக பெரிய புராணத்தை வச்சிருக்காங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடும் சேக்கிழார்னார். அதனால பக்தி சுவை நனி சொட்ட சொட்டனார். புராணம் எல்லாரும் பாடுவாங்க. நிறைய புராணங்கள் எத்தனையோ இருக்கு, பல புராணங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அத்தனையுமே பெரிய புராணத்துக்கு ஈடான ஒன்று கூட கிடையாது. திருத்தொண்டர் புராணத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அதனால அகில லோகங்கள் முழுதும் அளித்த அப்போ பணி செய்ய பெறாது அழுறார், தேம்புறார். ஏன்னா அந்த அவமானம் தாங்கிக்க முடியல. நம்ம சாமிக்கு தானே பணி செய்ய போனோம், இதுக்கு எப்படி தடை பண்ணலாம்? அவனை நம்மளால ஒன்றுமே செய்ய முடியலங்கிற இயலாமை அது ஒரு காரணம். அழுகிறதுக்கு காரணம் ஒன்றும் சாமி ஒன்றும் செய்யலையேங்கிறது ஒன்றும் இல்லை, இயலாமையும் கூட. கண்ணு தெரியலைங்கிறது ஒரு இயலாமை. கண்ணு தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னும் வேற ஏதாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருக்கலாமேங்கிற ஒரு இயலாமை. அவனுக்கு வந்து சண்டை போடும்போது நம்மளால வேற ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற இயலாமை. வேற யாரும் நமக்கு வந்து உதவி பண்ணல. இந்த திருவாரூரில் எத்தனை அடியார் இருக்காங்க, யாராவது ஒரு சண்டை போட்டுருக்கலாம், நேரத்துக்கு ஒரு புரட்சி பண்ணியிருக்கலாம், ஒரு நேரம் கடையெடுப்பு நடத்திருக்கலாம், ஒரு சாலை மறியல் பண்ணியிருந்திருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம் இல்லையா?
ஒன்றுமே நடக்கலை என்ன வரைக்கும். ஏன்னா எங்கள் தண்டியடிகள் நாயனார் இது மாதிரி பண்ணார், சமண பசங்க வந்து பண்ணிட்டானுங்களே, எல்லாம் உட்காருக்கடா ரோட்டில் அப்படின்னு உட்கார்ந்து வச்சுருக்கலாம். இன்றைக்கி எடுத்தோடனே சாலை மறியல் தான் ஜனங்களுக்கு எதாக இருந்தாலும் அது பெரிய ஆயுதமாக கையெழுத்துருக்குறாங்க. அறப்போராட்டம் அது. மக்களை வேறு எப்படி மக்களை அப்புறம் கவனத்தை திருப்போம், அரசோட கவனத்தை எப்படி திருப்ப சொல்லுங்க. நான் சாலையில் உட்காந்தா தான் அதை கற்றுக் கொடுத்தது அப்பர் சாமி தான். அவர் தான் அதை உட்காராரு ரோட்டில் வந்து முதல்ல. தலையெல்லாம் பறிக்கும் சமன், அவனெல்லாம் 1000 சமணர்களும் சேர்ந்து ஆரைவிடத்தில் கோயிலை மறைச்சி வச்சுருக்கான். அதுக்கு ஒரு உண்ணாவிரதம் அவர் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறார். உண்ணாவிரதம் பண்ணி சாப்பிடாம இருந்தாங்க, சாப்பிடாம இருந்து செத்துப்போ அப்படின்றான். அதான் நடக்குது. இப்போ அது யாருக்குன்னா அவர் மேலே உள்ள அக்கறை உள்ளவங்கள தாங்கிக்க முடியாது. அது சாமி தான் இவரை பொறுத்தவரை அக்கறை உள்ளவர். அதனால சாமி போய் அதை ரெக்கமெண்ட் பண்ணி செய்கிறார். அதை பின்னாடி தான் காந்திரிகள் எடுத்துக்கிறார். இந்த உண்ணாவிரதம்ங்கிறது ஒரு அறப்போராட்டத்தை காந்திரி எடுத்துக்கிறார். ஆமாம், அந்த காந்திரிகள் அதை எடுத்துக்கொண்டு உண்ணாவிரதம் இருந்து மக்களை அழைக்கிறது. இந்த சௌரி சௌரான்னு ஒன்று இந்தியன் நேஷனல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க, ஐஎன்எம்னு சொல்லுவாங்க. தேசிய இயக்கம் காங்கிரஸ் உண்டாக்குவதற்குரிய அந்த வழிகளில் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் சௌரி சௌரா இயக்கம் ஒன்று ஒன்று உண்டு. ஒத்துழையாமை இயக்கத்தில் ஒரு பகுதி சௌரி சௌராங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்த அன்பர்கள் காந்திரிகளோட தொண்டர்கள்லாம் சேர்ந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திட்டாங்க. அது அகிம்சையை சொல்ல வந்தவர், அகிம்சையாக பிரச்சனை எடுக்க வந்தவர் போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திட்டாங்க. 2 போலீஸ்காரங்க வச்சுட்டாங்க அதில். அப்போ வந்து அவர் உண்ணாவிரதம் அப்போ தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், மக்கள் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கலன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இருந்து அப்புறமேல தான் அந்த ஸ்டாப் ஆச்சு, மக்களுடைய அந்த வன்முறை ஸ்டாப் ஆச்சு. ஸோ அது அந்த போராட்டம் அதை நம்ம அப்பர் சாமி கிட்ட பார்க்குறோம். ஆனால் இங்கே இது மாதிரி யாருமே அவருக்கு பண்ணலை. அதனால் அழுது கங்குள் அவர் துயிலன்னா ரொம்ப நேரம் அவர் தூங்கான்னு அர்த்தம். கங்குள்னா நள்ளிரவு, படுக்கிறது என்ன 9 மணிக்கா இருக்கலாம், தூங்குறது எப்போ இல்லையா? இப்போ நம்ம தூங்குறதே இல்லை, அது வேற. 12 மணி ஆகிடுது, நார்மலாகவே 12 ஆகிடுது. ஃபோனை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறோம். பொழுது 6 மணிக்கு தான் விடியுது. அதுக்கு மேலே எழுந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம் எழுந்திரிக்கலாம். ஆமாம், தானே முழிச்சு வந்துடும். அதான் நமக்கு காலம் நீதி இருக்கேன் தூக்கத்தில் எழுப்புறதுக்கு. ஃபோனு தான் பாதி காரணம். பாதி பேருக்கு தூக்கம் இல்லாத காரணம் ஃபோன். இன்ட்ராக்ஷன், பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு, தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம், எதை வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனியாக ஒரு ரூமு, தனியாக ஒரு ஃபோன் இருந்தால் அவ்வளோத்தையே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆமாம், தனியாக ஒரு ரூமு, ஃபுல் டேட்டா பேக்கு, ஃபோன், ஆண்ட்ராய்டு இருந்தால் போதும். அதை வச்சு நல்லாவும் வாழலாம், கெட்டும் போகலாம், அவ்வளோதான். அப்போது அழுத கங்குள் அவர் துயில கனவுல வரார் சாமி. பாருங்க, இது விண்ணப்பத்தை பாருங்க, கேட்டுக்கிட்டே இருக்கார் சாமி, பார்த்துக்கிட்டே இருக்கார், நம்மளோட கனெக்ஷன்லேயே இருந்துட்டு இருக்கார் சாமி. இப்போ அவரை வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நாம தான் இடம் கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம செய்ய இருந்தோன்னா சாமி வருவார். விளங்க போடுதுங்களா? ஆனால் நம்மளை சாமி வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எது பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம செய்கிற நல்லதுலேருந்து அசிங்கத்திலேருந்து அத்தனையிலையும் சாமி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு சான்று இல்லையா? ஆனால் நம்மளை சாமி நம்மளை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தணும். அப்படி ஒரு வாய்ப்பு ஒரு பண்ணியிருக்காரு. இருக்கும் கண்ணு தெரியாமல் இருக்காரு. இவ்வளவு காலமாக வந்தார சாமி, இவ்வளோ காலமாக தொண்டு செஞ்சார். வந்தார சாமி வரல, இப்போதான் வர போகிறார். கனவுல வரார். அது கனவுல வரார். இந்த அவத்தை இதை ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டார் போன வாரம். இந்த கனவுல பாருங்க, இவருக்கு கருவி இயல்புலையும் கருவி கிடையாது. சாமி நேராக வந்தாலும் சாமி தானே அவருக்கு தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா கண்ணால் ஒரு திருமணியை பார்த்துருந்தா தான் இப்படி தான் சாமி இருப்பார் நமக்கு புரியும். இப்போ நனவ அவஸ்தையில் சிவருமானா எப்படி இருப்பார், இப்படி இருப்பார் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி சிவருமான் வந்தானே எப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இவருக்கு நனவ அவஸ்தையில் கண்ணில் இது வரைக்கும் சாமி அவர் பார்த்ததே கிடையாது. இப்படி தான் இருப்பாருங்க. யாராவது கும்பிடுறாரு, புட்டிடமுண்ட சாமி கும்பிடுறாருன்னா தொட்டு பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ தொட்டு பார்த்தா இப்படி தான் சாமி இருக்காருன்னு கண்ணு தெரியாமல் புரிஞ்சுப்பாங்க. அதுவும் கிடையாது. இவரை பொறுத்தளவுக்கு சாமிங்கிறது அனுபவம். அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படித்தான் அனுபவம் அவருக்கு. சிவபெருமானா எப்படிங்கிறது தம்பீரிகள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படிதாங்க. இப்போ கொக்கரகு சூடிருப்பாருன்னு சொன்னா, இவர் கொக்கரகை பார்த்தா தான் கொக்கரகு சூடுனா கற்பனை பண்ண முடியும். முதல்ல நீலம்னா என்னன்னு தெரியணும், கண்டம்னா என்னன்னு தெரியணும். அதை பார்த்தா தான் அந்த கற்பனை வரப்போகுது. இது எதுவுமே அவருக்கு நனவுல தெரியாது. ஆனால் சிவபெருமான் கனவுல வரக்கூடாது. நனவுல கண்டதை தான் நம்ம கனவுல கண்டு மயங்குவோம். அப்போ
கனவுல காண்பது அவஸ்தை தானே. அப்போ சிவபெருமான் வந்தாருன்னா அவஸ்தைக்குள்ள கருவி குறைபாடாக இருக்கும்போது தானே சாமி வருவார். இது எப்படி பொருத்தம்னு என்ற ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர். நான் கேட்குற கேள்வி புரியுதா? விஷயம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கனவுனாக்க நம்மளோட கருவி குறைச்ச 35 கருவியில் 25 தான் இருக்கு. அறிவு விளக்கம் குறைவு. அறிவு விளக்கம் குறைவாக இருக்கும்போது சாமி பார்க்க முடியுமா? ஆனால் மூலம் அதிகமாக இருக்குது. சாமி வருவாரா? வந்தாலும் தெரியாது. இப்போ கனவுல சாமி வராரு, அப்போ கனவுன்னு ஏன் சொல்லணும்? அதன்னா அது கனவுன்னு தூக்கத்துக்கு இடையில வந்த அனுபவத்தினால அது கனவுன்னு சொல்லுகின்றமை தவிர்த்து அவர்கள் அங்கே அப்போ அனுபவித்த அனுபவம் என்பது சாக்கராதீதம். அங்கே அதீதமான விழிப்பு தான். ஏன்னா சாமி வந்துட்டானால அங்கே என்ன வந்துடும்? விழிப்பு தான் இருக்கணும். அங்கே அருள் கருவியாயிடும். அந்த இடத்துல சாமி அருள் கருவியை ஆக்கி தன்னை அறிவிச்சுட்டு போயிடுவார். இந்த கனவுகளுக்கெல்லாம் இப்படித்தான் விளக்கம் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கு ஒரு விளக்கம் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயுமே இப்படி ஒரு சந்தேகத்தையும் யாரும் கேட்டதில்லை. நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் சந்தேகத்தை ஒருத்தர் கேட்டார். ஆனால் அதுக்கான விளக்கத்தை எங்கே தேடி பார்த்தாலும் இப்படி ஆங்கிலே எங்கேயுமே கிடையாது. சாமி கனவுல வந்தார் பெரிய ஏகப்பட்டத்தில் இருக்குது. ஆனால் கனவுன்னா 10 கருவிகள் குறைந்த அவஸ்தை தானே. இப்போ சாமி வந்தாருன்னா கருவிகள் நிறைய இருந்தால் தானே சாமி வருவார், அறிய முடியும். அப்போ இதை கனவுல எப்படி சாமி வந்தாருன்னு சொல்ல முடியும்? அது எப்படி கனவுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது என்ன அனுபவம்னு கேட்டால், சாமி வந்துட்டாலே அது என்னது தான்? ஜாக்கிராதீதம் தான். விழிப்புல ஜாக்கிரத்தில் அதீதமாகிய அனுபவம் தான் அது. அப்போது நீங்கள் இந்த நனவுல கூட சாமி வந்தாலும் கூட இப்போ சாமி இப்போ எனக்கு வந்துட்டார், இப்போ நனவுல நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, சாமி பிரத்யட்சமாக ஆகிறாருன்னா கூட நான் இந்த கருவிகளாலே அவரை பார்க்க முடியும். அப்போ இப்போவே நான் பார்ப்பனே. அப்போ சாமி வந்தாலே என்னுடைய கருவிகள் என்ன ஆகிடும்? அப்போ அருள் கருவியாக மாறி தான் அவரை பார்க்க முடியும். அப்போ கனவுல நம்ம சாமியை பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டு இன்னொரு இப்போ என்ன கேள்வி கேட்டார் இன்னொருத்தர். இப்போ நான் கனவுல சாமியை பார்க்குறேன். எனக்கு ஒரு கனவு வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, முன்னாடி நீங்கள் நம்புவீங்களா நம்பலன்னு தெரியாது எனக்கு. வழிபாட்டுக்கு தொடக்கத்தில் வர காலகட்டம். அப்போ அது கனவு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் சாமியை நான் கனவுல பார்த்தேன், சன்னியானத்தை பார்த்தேன். எல்லாம் நிறைய பேர் எனக்கு தினக்கால் வரும் ஃபோன் பண்ணி நான் சன்னியானத்தை நேரில் பார்த்த மாதிரி, வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு, அவங்க எனக்கு சின்ன கொடுத்த மாதிரி இருந்துச்சு, அப்படி இப்படிலாம் கனவுலாம் கண்டதாக சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கும். அதுபோல் எனக்கு ஒரு அனுபவம். இப்போ எப்படின்னா இந்த ஐயப்ப சாமி புத்தகம் ஒன்று இருக்கும். மேலே ஐயப்ப சாமியோட சரித்திரத்தை படமாக வரைஞ்சிருப்பாங்க, கீழே வந்து கருத்து எழுதியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த புத்தகம்? ஐயப்ப சாமி கோயிலுக்கு போகிறவங்களாம் அவன் பழனிலாம் அந்த புத்தகம் இருக்குங்க. ஐயப்ப சாமியோடைய வரலாறெல்லாம், அவர் இப்போ பிறந்தார், பந்தளத்தில் பிறந்தார், குழந்தையாக கிடந்தார், ஒரு ராஜசேகர பாண்டி வந்து தூக்கினான், வளர்த்தான், வந்து படமாக வரைஞ்சி அது மாதிரி எழுதி காமிக்ஸ் புக் மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த படத்தில் அந்த அந்த இதில் காமிக்ஸில் ஒரு சீன், அதாவது இரவில். அப்போ அதில் சரித்திரத்தில் என்ன அந்த இதில் வரும்னா, ஐயப்ப சாமி ஒரு இடத்துல தோல் நோய் வரும். அப்போ சிவபெருமான் வந்து அதை சரி பண்ணுவார் கனவுல, அவர் கனவுல. அப்போ அந்த அவர் பெட்டில் படுத்துக்கிற மாதிரியும், பெருமான் மேலேருந்து நின்று அப்படி பார்க்குறது மாதிரியும், கிட்ட பெட்டுக்கு மேலே நின்றுட்டு பார்க்குறது மாதிரியும் ஒரு படம் இருக்கும். ஒருவேளை அந்த படத்துடைய தாக்கமாக எனக்கு தெரியாது. இந்த கனவு வந்து கண்டிப்பாக எதுனா வழிபாட்டுக்கு வர்றதுக்கு தொடக்க காலம் அது 2016 நினைக்கிறேன். அப்போ வந்த கனவு எனக்கு. அப்போ அது மாதிரி நான் ஒரு கனவு பண்ணேன். எனக்கு நான் படுத்துக்கிற படுக்கையில் வந்து சாமி வந்து இப்படி நின்றுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி ஒரு கனவு. நீலகண்டம் தெரிவித்து சாமியவே வந்து நின்று பார்க்குறது மாதிரி ஒரு கனவு எனக்கு. அது இன்ன வரைக்கும் மறக்க முடியாத ஒரு கனவு. அதை யாரையும் நான் சொன்னதும் கிடையாது. சொன்னாலும் அது அப்போது சாமி ஆச்சரியமான ஒரு கனவு நினச்சிட்டு அதை விட்டாச்சு. அப்போ இப்போனா கூட ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கலாம். அப்போ விட்டாச்சு அதை. இப்போ இந்த மாதிரி வர கனவுகள், அந்த கனவு என்னங்கிறத விட்டுருங்க, இந்த மாதிரி வர கனவுகள் இது நனவு அவஸ்தையா அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தன். அடுத்த இதுக்கு பதில் சொன்னோன்னே விளக்கப்படுதுங்களா? ஏன்னா தண்டியடிகள் நாயனருக்கு இப்போ கனவுல வர போகிறாரு, நாயன்மார்களுக்கெல்லாம் கனவுல வந்தார், சிவகோச்சாரிய கனவுல வந்தார். அதுக்கெல்லாம் என்ன விளக்கம் சொன்னோம்? அவஸ்தை இல்லை, அது ஜாக்கிராதீதம் தான் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நமக்கு அது மாதிரி சாமி சம்டைம்ஸ் கனவுல வராரு இல்லையா? அப்போ அது நமக்கு ஜாக்கிராதீதமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கேட்குற கேள்வி புரியுதா இல்லையா? அப்போ சாமி வந்துட்டாலே ஜாக்கிராதீதமா அப்படின்னா, சிலதை நம்ம நனவுல பார்த்ததை மயங்கி கனவுல பார்ப்போம். இன்னைக்கு நனவுல அது ஏதோ நினச்சிட்டு இருக்கும்போது சன்னியானத்தை நினச்சிட்டு இருப்போம், அதனால சன்னியான கனவுல வர மாதிரி இருக்கும். அது மக்கள் எதை நம்ம மனசில் அதிகமாக நினைக்காது கனவுல வந்துருப்போம். அதுபோல் சாமி ரொம்ப நினச்சதுனாலையோ சன்னியானத்தை நினச்சதுனால கூட கனவுல வரலாம். ஸோ அது என்ன கிடையாது? ஜாக்கிராதீதம் கிடையாது. அதை நம்ம ஜாக்கிராதமா இல்லை சாதாரண கனவாங்கிறது எப்படி பிரிச்சறிவதுன்னா, கனவுல ஏற்பட்ட அனுபவம். இப்போ தண்டியடிகள் நாயனருக்கு ஒரு அனுபவம் கனவுல சொல்ல போறாரு சாமி, அது நனவுலையும் நடக்க போகுது. சிவகோசாரியர் கனவுலவே சாமியுமே கண்ணப்பன் அவனுடைய வந்திரல் வேடுவன் என்று மற்றவனை நீ நினையல் அப்படி சொன்னார். அவனுடைய பூசையை நான் சொல்கிறேன், கனவுல விஷயத்தை கன்வே பண்ணார். அது பின்னாடி வந்து நடந்தது. அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம கனவு என்னது தான்? ஜாக்கிரதையாக இருந்தால் சத்தியமாக சாமி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு நம்மளா அர்த்தம். பத்து முடியுதுங்களா? அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நம்ம சாதா கனவு தான் கண்டவளா இருக்கும். இதுதான் விளக்கம், அதுக்கான விளக்கம். கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொன்னோம்.
அதனால இப்ப சாமி கனவுல வர போறார். யார் கனவுல? சரி. அழுது கங்குள் அவர் துயில கனவில் யார் வரா? அகில லோகங்கள் முழுதும் அளித்த முதல்வனார், உலகத்தை முழுவதும் படைச்சவனாகிய சிவபெருமான் வரான். முதல்வனார் முன்னின்று அருளி செய்கின்றார். பேசுறார் சாமி. பேசுறாருன்னா பேசுறாரா? அவருக்கு பேச்சா உண்டு, விஷயத்தை கன்வே பண்றார். என்ன வார்த்தை சொன்னார் பாருங்க. நெஞ்சில் மருகும் கவலையை ஒழி நீ. எதுக்கு கவலைப்படுற? நெஞ்சில் மருகும் கவலையை ஒழி நீ. நின் கண் விழித்து அந்த வஞ்ச அமணர் தன் கண்கள் மறையுமாறு காண்கின்றாய். அஞ்ச வேண்டாம் என்று அருளி அவர்பால் நீங்கி அவ்விரவே துஞ்சும் இருளில் அரசன்பால் தோன்றி கனவில் அருள் புரிவார். கணவன் ராஜா கணக்கும் போறார். எடுத்துக்கணும், அவன் கனவுல இருந்து போய் அவன் கணக்கு போறார். எடுத்த வார்த்தை கனவுல என்னது? நெஞ்சில் மருவும் கவலையினை ஒழி நீ. இதெல்லாம் எழுதி எங்க போடணும்? ஒரு கோயில் வாசல்ல எழுதிக்கணும். ஒரு ஆஸ்பத்திரி வாசல்ல, ஒரு ஸ்கூல் வாசல்ல, பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கலையே, பணங்காசு இல்லாம இருக்கே சாமி எப்படி நம்புறவங்களுக்கு அந்த மாதிரி. இந்த இதுல கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா அவங்க சர்ச்சு ஸ்கூல்ல எல்லாம் எழுதி 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 போட்டிருப்பாங்க வரிசையா. நிறைய பேர் அந்த மாதிரி எழுதி நம்ம எங்கேயோட ஒட்டிருக்கோமே, வாழி எஞ்செழுத்து ஓதி வளர்கவே. அதே மாதிரி நெஞ்சில் மருகும் கவலையினை ஒழி நீ. நின் கண் விழித்து நீ சொன்ன, அதாவது இவர் என்ன சொன்னாதோ அதை சாமி செய்யறாரு. இப்ப சாமி சொன்னதை இவர் செய்ய போல, இவர் என்ன சொல்லிட்டு வந்தாரோ அதை செய்ய சாமி தயாரா வந்து நிற்கிறார். அப்ப இவருடைய பெருமை என்ன, தண்டியடிகளாயனருடைய பெருமை என்னங்கிறத அளப்பிட்டு கூட காண முடியல. உலகத்தை உற்பத்தி பண்ணவராகிய சாமி, வியாபக பொருளாகிய சாமி, ஒரு சாதாரண உயிர், அந்த உயிருடைய ஒரு விருப்பத்துக்கு வந்து இறங்கி நின்று தன்னுடைய விஷயத்தை நான் உன்னுடைய விருப்பத்துக்கு எப்ப நான் மாத்துறேன், எல்லாத்தையும் மாத்துறேன் அப்படிங்கிறார். நின் கண் விழித்து அந்த வஞ்ச அமணர் தன் கண்கள் மறையுமாறு காண்கின்றாய். காண்கின்றாய்ன்னு அர்த்தம், நீ சொன்ன அந்த சூழ் பழிக்க போகுது. நீ என்ன சொல்லிட்டு வந்த, என் கண்ணு தெரிஞ்சு உங்க கண்ணெல்லாம் போனா என்னடா செஞ்சுக்கிறீங்க அப்படின்னாரு. அதே போல நடத்துற நாளைக்கு காண்கின்றாய். அஞ்ச வேண்டாம், பயப்படாத, அஞ்ச வேண்டாம் என்று அருளி அவர்பால் நீங்கி அவ்விரவே துஞ்சும் இருளில் அரசன்பால் தோன்றி கனவில் அருள் புரிவார். அந்த நாட்டை ஆட்சி பண்ணக்கூடியவராக சோழராஜா. சோழர்கள் திருவாரூரையும் தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ திருவாரூரில் ராஜா இருந்திருப்பான்னு வச்சுக்கொண்டு தான். அப்படின்னா தஞ்சாவூரில் கூட இருந்திருக்கலாம். தஞ்சாவூர் உங்களுக்கு தலைநகரம் கிடையாது, சோழர்கள் பழைய தலைநகரம் கிடையாது. இந்த காலத்துலலாம் பழையாறை உறையூர் தான். கங்கட சோழர் பின்னாடி தஞ்சாவூரும் கங்கட சோழரும் ரொம்ப பிற்பாடு தான் தலைநகர் சோழர். ஆமா பழையாறை, ஆமா பழையாறை ரொம்ப நிரந்தர தலைநகரம். பழையாறையும் உறையூர் தான் சோழ தலைநகரமே. ஆமா உறையூர் தான் சோழருக்கு தலைநகரம். ஆனா அவங்க ஒரு 5 நகரத்தை ரொம்ப சிறப்பா வச்சிருப்பாங்க. அதுல என்னன்னா திருவாரூர், பூம்புகார், பழையாறை, சேங்கலூர், சிதம்பரம், இது 5 சோழர்களுக்கு சிறப்புக்குரிய கோநகரங்கள்னு சொல்லப்படுது. கோநகரம் இல்லை, சிறப்புக்குரிய நகரங்கள். இதில் சேங்கலூர்லேயும் முடிசூட்டி கொள்வார்கள் சோழர்கள். அது சேக்காடு சாமி பெரிய புராணத்தில், சண்டேச நாயனார் புராணத்தை சொல்கிறார். அதே மாதிரி சிதம்பரத்தையும் அவங்களுடைய தலைநகரமாக கொள்வாங்க, அங்கே இருப்பாங்க. இந்த பழையாறை ஒரு பழைய தலைநகரம், ரொம்ப நந்திபுரம்னு அந்த ஊருக்கு பேர். நந்திபுரம் பின்னாடி பல்லவராஜா வச்சான் அப்போ அந்த ஊருக்கு. ஆரைங்கிறது ஊர், பழைய ஆறை அப்படின்னு பேர். அப்புறம் உறையூர். விஜயாலய சோழர் தான் தஞ்சாவூரை தலைநகரமாக, அங்கே முத்தரையர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள அடித்து விரட்டிட்டு தஞ்சாவூர் கோட்டை கட்டி இவர் தான் தஞ்சாவூரை தலைநகரமாக விஜயாலய சோழர். பிற்கால சோழர்களை தான் தஞ்சாவூர் தலைநகரமாக கொள்கிறாங்க. ஆனாலும் அவங்க அப்பயும் கூட உறையூரையோ பழையாறையோ அவங்க விட்டு கொடுக்கல. பழையாறையில் தான் அவங்க பாதி காலம் இருப்பாங்க ராஜாக்கள். முக்கியமாக ராணிலாம் எங்கே இருப்பாங்கன்னா பழையாறையில் தான் இருப்பாங்க. மாளிகை. ஆமாம் ஆமாம் பொன்மாளிகை செஞ்சது சுந்தர சோழர் தான் அப்படிங்கிறாங்க. அது காஞ்சிபுரத்தில் இருந்து சில பேர் சொல்லுவாங்க, பழையாறில் இருக்குன்னு சில பேர் அறிவிக்கிறாங்க. பழையாறுன்னு அறிவிக்கிறாங்க பின்னாடி வந்தாங்க. இந்த பழையாறையில் போய் முடிசூட்டி கொள்ளணும் சோழ நாட்டை பிடிச்சானா. அதே மாதிரி தான் அவன் சுந்தரபாண்டியன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் சொல்கிறோமே, சோழ பாண்டியராஜா. அவர் வந்து சிதம்பரத்தில் வந்து முடிசூட்டிக்கிறாரு. அதான் அவங்க வந்து சோழரை தவிர்த்து யாருக்குமே பண்ண மாட்டாங்க. அது புராணத்திலே பதிவாயிடுச்சு. அதனால அவர் தனியாக 100 கால் மண்டபம் கட்டுறார். பாண்டிநாயகங்கிறது இல்லைங்க, பாண்டிநாயகம் வந்து சோழர்கள் கட்டினதுதாங்கிறாங்க.
இல்லை அங்கே முடிசூட்டுனா போகிறோம். இல்லை நீங்கள் முடிசூட்டினது வந்து நூற்றுக்கால் மண்டபத்தில் தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சாமியுடைய மேற்கு வாசல் வழியாக வெளில வர முடியல. வெளில வந்தோடனே இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கால் மண்டபம் இருக்கும். அது பக்கத்தில் மீனாட்சி சுந்தர சாமி ஒன்று இருக்கும். அது வந்து எதுக்காக கட்டினதுன்னா முடிசூட்டும் பொழுது அவங்க மீனாட்சி சுந்தர தரிசனம் பண்ணணும் மதுரையில். அதுக்காக அந்த இடத்துல அவங்க கட்டிக்கிட்டது. மீனாட்சி சொக்கநாதர் சமீதி அவங்க தனியாக இருக்கும் பாருங்களேன். மீனாட்சி சொக்கநாதர் இருக்கும். ஆமாம், அதுக்கு பக்கத்தில் நூற்றுக்கால் மண்டபம். அதுதான் பாண்டியராஜா வந்து முடிசூட்டி கொண்ட மண்டபம். சோழ நாட்டுக்கு நான் தலைவன் என்பதை அவன் காட்டிக்கொள்வது. அந்த இடத்துல தனியாக வேணால் கட்டி நீ வேணா உங்களை பண்ணி வைக்கிறோம், ஆனால் சபையில் வச்சு நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. சபையில் வச்சுன்னா எங்கன்னா சோழராஜாக்களுக்கு பஞ்சாட்சரப்படியில் உட்கார வச்சு தில்லைவாழ்ந்தவர்கள் முடி சூட்டுவாங்க. இந்த உரிமை சோழராஜாக்களுக்கு மட்டும்தான் உண்டு. எடுத்து கொடுத்து அவங்க. ஆமாம் ஆமாம். இப்போ கூட அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பிச்சாவரம் சோழர்னு குடும்பம் இன்னும் சோழராஜாக்களுடைய வழி பரம்பரை இருக்கவங்க இருந்துட்டு இருக்காங்க. அங்கே வீட்டு ஆட்களுக்கு இன்றைக்கி அவங்க இப்போ ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் பண்ணுறாங்க. அவங்க தான் சாவி. அந்த காலத்தில் அவங்கள்ட்ட தான் கோயில் நிர்வாகம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் இப்போ அப்போஸ் பண்ணுறாங்க தீட்சிதர்களை. நிர்வாகம் எங்கள்கிட்ட தான் இருந்துச்சு, எங்கள்கிட்ட வேணும். சாவி வந்து சிதம்பரத்துலேருந்து பிச்சாவரத்துலேருந்து புறப்பட்டு சிதம்பரத்துக்கு காலையில் பல்லாக்கில் வருமா சாவி, கோயில் சாவி. அப்புறம் திரும்பி இரவு அர்ச்சனமாகி திரும்பி பல்லாக்கில் சாமி கோயில் சாவி அங்கே போய்டும், பிச்சாவரத்துக்கு போயிடுமா. அப்படி தான் இருந்திருக்கு முன்னாடி நிர்வாகம். அப்புறம் தீட்சிதர்களை கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நிறைய செய்திகள் வரலாறு செய்திகள்லாம் இருக்குது. அப்போ அந்த பாண்டியராஜா ரொம்ப பயங்கரமான ஆள். அவன் சாதாரண ஆள் கிடையாது. பலகாலமாக சோழர்கள் அடக்கி வச்சிருந்த அந்த வீரத்தை வீர் கொண்டு வெளில வரான். சோழர்களுடைய குலத்தையே அழிச்சுட்டான் வந்து அவன் வந்து பழையாறையில் முடிசூட்டி கொள்ளுகிறான். அவன் திரும்பவும் பழையாறையில் ஒரு ஆசனத்து மேலே இருந்து கொண்டு அவன் முடிசூட்டி கல்வெட்டு செய்திகள்லாம் இருக்குது. அப்புறம் திருவரங்கத்து பெருமாள் மீது ரொம்ப பக்தி உடையவன். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா துலாபாரம் கொடுத்துருக்கான். எப்படி துலாபாரம் கொடுத்தான் திருமாலுக்கு அப்படின்னா, இவன் கொள்ளையடிச்சு வந்த பொருள்லாம் சோழ நாட்டை ஜெயிச்ச பொருளை பூரா என்ன பண்ணியிருக்கான், ஒரு படகு ஒன்று பெரிய படகு, தங்க படகு செஞ்சு இந்த படகு மேலே தான் பட்டத்து யானையோட ஏறி உட்காந்துருச்சு. அதில் அவன் சர்வாலங்கார பூஷிதனா அவன் ராஜாவாக இருக்கும் எப்படி இருப்பானோ அது மாதிரி உட்காந்துக்கிட்டு யானை மேலேயே உட்காந்துக்கணும். அந்த யானை எதில் நிற்கும்னா படகுல நிற்கும். இப்போ அந்த படகுக்கு ஈக்குவலாக ஒரு படகு கட்டி பராசி மாதிரி அங்கே நிறுத்தி வச்சுருப்பான். அந்த படகுல நீங்கள் பொருளை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். தங்கம், வெள்ளி, மணி, அது இது அப்படி இப்படின்னு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஏற்றிட்டே இருக்கும்பொழுது அந்த படகு எவ்வளவு தண்ணியில் ஈக்குவலாக அழுந்ததோ அவ்வளவு பொண்ணை திருமாலை கொடுத்தான், திருவரங்க திருமாலுக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணிக்கிட்டான்னா, இது எல்லாம் என்னுடைய பெயரில் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இது கேட்டிருக்கான். அவன் ஏதோ திருமால் அந்த ஏதோ ஒன்று கேட்டிருக்கான். ஆனால் அது அங்கே உள்ளவங்க ஒத்துக்கலையாம் கோயிலில். அதனால அவனுடைய நிதி அவ்வளோத்தையும் கொண்டு போய் கோயிலில் ஒரு மூலையில் கொட்டிட்டாங்களாம். கொடுத்த அத்தனை நிதியும் மூலையில் கொட்டி ஒரு இது மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்களாம். அதுக்கு பிறகு திருமால் அவன் விருப்பம் விண்ணப்பம் பண்ணதுக்கு பிறகு அவனை அந்த நிதியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு தான் அவங்க திருமாலுக்கு காலையில் இது அளந்து கொட்டுவாங்க. ஏதோ ஒன்று அளந்து கொட்டுவாங்களாம். அளந்து கொட்டும் பொழுது அதுக்கு சுந்தரபாண்டியம்னு பேர். அந்த ராஜாவினுடைய பேரால் அந்த இதுக்கு அளந்து கொடுத்தாரு, அந்த பேரை கொடுத்தாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த நிதியை ஏற்றுக்கிட்டார் திருமால் அப்படின்லாம் சரித்திரம் இருக்குது. இவன் இன்னொரு வேலையும் பார்த்துருக்கான். சோழராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மதுரைக்கு ஜெயிக்க போகும்போதெல்லாம் அங்கே உள்ள அரண்மனை இடிக்கிறது போகிறது, அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு வர்றது. வேலம் அப்படின்னா அடிமை பெண்களை வைக்கிற இடம்னு அர்த்தம். வேலம் அப்படின்னா ராஜாக்கள் போய் வெளிநாட்டை ஜெயிக்கிறான் இல்லையா, அங்கே போய் அங்கே அந்த ராஜாவோட பெண்கள் இருப்பாங்களே, அந்த புறத்தில் இருப்பாங்களே, மகாராணி இருப்பா, ராஜாவோட பொண்ணு இருப்பான், பொண்ணு கொடுத்தான் சொந்தக்காரையா, அந்த பொண்ணுங்கள்லாம் அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அழைச்சிட்டு வந்து என்ன பண்ணுவான்னா, வேலம் அப்படின்னு ஒரு இடத்த கட்டி அங்கே தான் வச்சுருப்பான் அந்த பெண்களை. அதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தீப்பு கொண்டுருவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்வாங்க, வேற்று நாட்டு மகளிர்கள் அப்படின்னு. அப்படி வேலத்துக்காக கட்டப்பட்ட ஏரி தான் வேலத்து ஏரி, வேளச்சேரி. அங்கே இருந்த வேலம், சென்னையில் இருந்த ஒரு வேலம், இங்கே ஒரு வேலம் இருந்திருக்கு. அது மாதிரி வேலத்து ஏரி, வேளச்சேரின்னு ஆயிருக்கு ஊர் பேர். அப்படி பெண்கள்லாம் கொடுமைப்படுத்துறது எல்லாம் பண்ணுறது அப்படி நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சோழராஜாக்களுடைய மெய்கீர்த்தியில் படித்தாலே அப்படியே கொடுமையாக இருக்குது. இவ்வளோ கொடுமைக்காரனா சோழராஜான் தான் இருக்கும். இன்றைக்கி ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாள் இன்றைக்கி சபையர்லி தஞ்சாவூர் நம்ம தர்மியாதீன திருக்கோயில், நம்ம ஆதீனத்தில் தான் ராஜாவுக்கு 1008 மூலிகைலாம் விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ராஜராஜ சோழனுடைய அவன் என்ன பண்ணுறான், அவங்களோட கொடுமைகளை படுத்தி தான் அவன் நாடுகளை பிடிச்சிருக்கான்னு தான் மெய்கீர்த்தியில் சொல்லுகின்றான். அழுத கண்ணீர் ஆறாக அப்படின்னு, பெண்கள் அழுத கண்ணீர் ஆறாக அப்படின்லாம் எழுதுறாங்க தன்னுடைய மாற்று நாட்டு ராஜாவோட. அதெல்லாம் படித்து காலகாலமாக 200 வருஷமாக பாண்டிய பேரரசை வீழ்த்தி சோழர்கள் மேலே இருந்து வெறியை ஏற்படுத்தி கடைசியில் சுந்தரபாண்டியன் ஒரு பெரிய ராஜா வராரு. அதில் அவன் தான் வந்து சோழர்களுடைய இதாகிட்டாங்க, கீழே போயிட்டான், வீழ்ச்சி அடைகிற கட்டம். அப்போ வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன்னு அதுக்கு, அதனால தான் அவருக்கு பேர்.
அந்த சுந்தரபாண்டிய ராஜா வந்து அடிச்சு நொறுக்கி எடுத்து எல்லா சோழர்களையும் விரட்டி விட்டுட்டு தஞ்சாவூரில் வந்து நீங்கள் இந்த நிலம் நெல் விளையிறதுனால தானடா நீங்கள் இவ்வளோ திமிரா இருக்கீங்கன்னு சொல்லி கழுதையை கட்டி ஏறு பூட்டி பேய்க்கடுகை விதைச்சிட்டு போனான் தஞ்சாவூரில். அதெல்லாம் கல்வெட்டில் இருக்குது, அவனுடைய பேய்க்கிருப்பே இருக்குது. கழுதை கட்டி ஏறு பூட்டி கபடி விதைத்துன்னு இருக்கும். கபடினா பேய்க்கடுகு, அது முளைச்சதுன்னா நீ அந்த நிலத்தில் வேறு எதுவுமே முளைக்காது. அந்த மாதிரி தஞ்சாவூர் எல்லாத்தையும் இடிச்சு மாறன் பறியாத தூண் இல்லை நெறியால் விடும் தூண் 16 அங்கு நின்றனவேன்னு ஒரு கல்வெட்டு அவனுடைய மெய்கீர்த்தியில் இருக்குது. அது என்னென்னா, அவன் அப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் பட்டினப்பாலை அப்படின்னு நம்மகிட்ட சங்க இலக்கியம் ஒன்று இருக்குது, 10 பாட்டில் இருக்குது பட்டினப்பாலை. அந்த பட்டினப்பாளையை பாடினது யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார்னு பேர். அவருக்காக அவர் யார் பாட்டோட திருநாசி பாடுறா, சங்ககால சோழராகிய கரியாட் சோழ பெருவளத்தான் மீது தான் அந்த பாட்டு பாடியிருக்காரு அந்த கரியலூர் உருத்திரங்கண்ணனார். அவருக்காக அந்த ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா, கரிகால் சோழன் இந்த பட்டினப்பாலை ஆசிரியருக்கு 16 கால் மண்டபம் ஒன்று கொடுத்துருக்கார். 16 கால் மண்டபம் ஒன்று பரிசாக கொடுத்துருக்காரு. அதோட கூட 10,000 பொண்ணை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அந்த 16 கால் மண்டபம் மட்டும்தான் அவன் விட்டு வச்சானான் இந்த பாண்டியராஜா சோழ நாட்டில். ஏன்னா நெறியால் விடுந்தூண், தமிழுக்காக கிடைத்த பரிசு பொருள் அது, அதை நம்ம அழிக்கக்கூடாது, அதனால மற்ற எல்லாத்தையும் இடிங்கடான்ட்டானான். அதனால அந்த நெறியால் விடுந்தூண் 16 அங்கே நின்றனவே அப்படின்னு அவனுடைய மெய்கீர்த்தியில் திருவள்ளரை கோயில் கல்வெட்டு. இது திருவள்ளரை கோயிலில் தான் அது பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அந்த ராஜா. அப்படிலாம் ராஜாக்கள் இருக்கிற தமிழ்நாட்டில். ஏன்னா அப்படி பல திருவாரூர்லையும் உங்கள் தலைநகரமாக ஆட்சி பண்ணி திருவாரூர்லையும் முடிசூடி கொள்வார்கள், சேங்கலூரில் முடிசூடி கொள்வார்கள், பழையாறில் முடிசூடி கொள்வார்கள், சிதம்பரத்தை முடிசூடி கொள்வார்கள், உறையூர் இவங்களுக்கு பழைய தலைநகரம். அதுமாதிரி கருவூரும் தலைநகரமாக இருந்திருக்கு. நம்ம புகழ்ச்சோழ நாயனார் அங்கே கருவூரத்தை கோணாகரமாக கொண்டிருந்தான்னு பார்க்குறோம். அப்படி அழுது கங்குல் அவர் துயில கனவில் அகில யோகங்கள் அவ்விழுதுமளித்து முதல்வனார் முன்னின்று அருளை செய்கின்றார்னு சொல்லி கவலை சொல்ல அடுத்த பாட்டு சொன்ன அரசன் பால் தோன்றி கனவில் அருள் புரிவார்னு அரசன்ட்ட போயிருக்காரு. அது என்னங்கிறத உடவிடையில் சொல்லி காட்டான்.